அமைதியை பெறுவதற்காக அங்குமிங்கும் அலைகின்றோம், அமைதி எங்கே இருக்கின்றது, அதனை யாரும் கண்டதில்லை என்ற ஒரு பாடல் சித்தார்த்தன் கேட்ட தேவகீதம் என்று அது சொல்லப்படுகிறது. அதனை தொடர்ந்து வருகின்ற பகுதி, எங்கிருந்து நாம் வந்தோம், எங்கு மீண்டும் செல்கின்றோம், இங்கு மீண்டும் மீண்டும் நாம் எவ்வகையாலோ வருகின்றோம் என்று அந்த பாடலினுடைய மற்றொரு பகுதி செல்கிறது. சித்தார்த்தன் என்றால் புத்தர் என்பது எல்லாருக்கும் தெரியும். அவர் புத்தராக ஆவதற்கு முன்பு அவருக்கு வைக்கப்பட்ட பெயர். அந்த சித்தார்த்தன் தன்னுடைய அரண்மனையிலே அந்த புறத்திலே மனைவி ஒரு பக்கம் உறங்கி கொண்டிருக்க, குழந்தை ஒரு பக்கம் இருக்க, எதையோ யோசனை பண்ணி கொண்டு இருந்தபோது ஓரமாக ஒரு வீணை வைக்கப்பட்டிருந்தது. அந்த வீணை ஜன்னல் வழியாக வந்த காற்று அதன் மீது மோதி அந்த நரம்புகளை லேசாக அப்படி சுண்டிவிட்டது போல் இருந்தது. அதனால் ஏற்பட்ட ஒலி, வீணையினுடைய நாதம், அது அந்த சித்தார்த்தன் காதில் ஒரு பாட்டு மாதிரி விழுந்திருக்கிறது. அந்த பாட்டு தான் இப்போது நாம் சொன்ன அந்த பாட்டு கருத்தை உடையது. அதாவது, அமைதியை நாடி எல்லாரும் அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறார்கள், ஆசைப்பட்டு துடிக்கின்றோம் என்று வருகிறது. அமைதியை நாடி எல்லோரும் ஆசைப்பட்டு துடிக்கின்றோம். அமைதி எப்படியாவது அடைந்துவிட வேண்டும் என்கிற ஆசை இந்த உலகத்தில் எல்லா மனிதர்களுக்கும் இருக்கின்றது. ஆனால் அந்த அமைதி எங்கே கிடைக்கிறது என்று தெரியாததனால் அங்குமிங்குமாக அலைந்து தவித்து கொண்டிருக்கின்றோம். அதைத்தான் துடிக்கின்றோம் என்கிற வார்த்தையிலே அந்த கவிதை சொன்னது போல அந்த புத்தருக்கு தோன்றியது, சித்தார்த்தனுக்கு தோன்றியது. ஆனால் அந்த அமைதி எங்கே இருக்கிறது எங்கே இருக்கிறது என்று யாருக்குமே தெரியவில்லை. இது ஒரு பகுதி. அந்த அமைதி இல்லாத நிலைக்கு காரணம் என்னவென்றால், இந்த உலகில் நாம் பிறப்பு எடுத்திருப்பது தானே. மனிதராக பிறந்ததனால் பலவிதமான துன்பங்கள் நம்மை அலைக்கழித்து கொண்டிருக்கின்றன. அந்த துன்பங்கள் தான் அமைதியின்மைக்கு காரணமாக ஆகிவிடுகின்றன. அப்போ ஏன் இந்த பிறவி வந்தது, அது அடுத்த பாட்டில் சொல்லப்படுகிறது. ஏன் வந்தது என்பதற்கு விடை சொல்லப்படவில்லை. அந்த கேள்வியை அதில் அடக்கி வைத்து சொல்லப்படுகிறது. அதாவது விடையை கண்டுபிடித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்வது போல. எங்கே இருந்து நாம் வந்தோம், எங்கே திரும்பி செல்கின்றோம், இந்த ரெண்டு கேள்விக்கும் விடை தெரிந்து விட்டாலே வாழ்க்கை பிரச்சனையே தீர்ந்து போய்விடும். இதைத்தான் நச்சிகேதன் கேட்பதற்காக போய் படாத பாடுபட்டான் என்றெல்லாம் பார்க்கிறோம். கட்டோபனிஷதத்தில் சுவாமி விவேகானந்தர் மிகவும் விரும்பி சொல்லக்கூடிய ஒரு உபனிஷதம் கட்டோபனிஷதம். அவர் சொல்லுகிற காரணம் வேறு. அதில் இருக்கக்கூடிய அந்த நச்சிகேதஸ் என்கிற சிறுவன் இந்த கேள்விக்கு விடை காண வேண்டும் என்பதற்காக முழுமூச்சாக இறங்கினான். யமலோகத்திற்கே சென்றான், யமதர்மனையே சந்தித்தான், அவனிடத்திலே இந்த கேள்வியை கேட்டான். சிரத்தையோடு கேட்டான். அது போன்ற சிரத்தை வேண்டும் என்பதற்காக சுவாமிஜி சொல்கிறார். ஆனால் அந்த உபனிஷதத்தினுடைய உள்பொருள் என்ன என்றால் இதுதான், எங்கிருந்து வந்தோம், எங்கே மீண்டும் செல்கின்றோம், இதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது. சரி, அது தெரியாவிட்டால் கூட போட்டோம். வந்தோம், இருந்தோம், போனோம், அதோடவாது முடிந்து போய்விடுகிறதா என்றால் திருப்பியும் வந்து கொண்டே இருக்கிறோம். இங்கே மீண்டும் மீண்டும் நாம் எவ்வகையாலோ வருகின்றோம். அது எதனால் என்று தெரியவில்லை. எவ்வகையாலோ எப்படியோ வந்துடுறோம். அது சிலர் சொல்லுகிறார்கள் பாவ புண்ணியத்தினால் வருகிறோம் என்று சொல்கிறார்கள். இன்னும் பல காரணங்கள் சொல்லப்படுகிறார். அதனால் இதெல்லாம் அந்த சித்தார்த்தன் கேட்ட தேவகீதத்தில் அதற்கான விடையெல்லாம் சொல்லப்படவில்லை. எவ்வகையாலோ வருகின்றோம், எப்படியோ ஒரு தடவை வந்து விட்டோம், திருப்பியும் போகிறோம், போனாலும் முடிந்து விடுகிறதா என்றால் திருப்பியும் வரத்தான் போகிறோம். இதற்கெல்லாம் என்ன காரணம் என்று தெரியவில்லை என்று அந்த கீதத்தை கேட்டபோது அந்த சித்தார்த்தனுடைய மனம் முழுவதும் அந்த சிந்தனையிலேயே ஆழ்ந்து போய்விட்டது. இது சித்தார்த்தனுக்கு மட்டும்தான் என்பது அல்ல, உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் இது இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்படுவது உண்டு. அவன் அது தேவகீதமாக கேட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மற்றவர்களுக்கு அப்படி இல்லாவிட்டால் கூட ஏதேனும் ஒரு சிந்தனையாக தோன்றும். உலக வாழ்க்கையில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்கும் என்றேனும் ஒரு நாள் அல்லது சில நாள்
அல்லது பல நாள் இது போன்ற கேள்விகள் எழத்தான் செய்யும். எதனால் நாம் இங்கு வந்து பிறந்தோம், எங்கிருந்து வந்தோம், மீண்டும் எங்கே போகப் போகிறோம், மீண்டும் மீண்டும் ஏன் வந்து கொண்டிருக்கிறோம், இப்படி வந்து கொண்டே இருப்பதனால் நம்முடைய மனத்தில் அமைதியற்ற நிலைதானே குடிகொண்டிருக்கிறது. இந்த அமைதியற்ற நிலைக்கு என்ன காரணம், மீண்டும் அதிலிருந்து விடுபடுவதற்கு என்ன வழி, அமைதி எங்கே இருந்து கிடைக்கும், எப்படி கிடைக்கும் என்ற கேள்வியும் அதற்கான விடை காணும் முயற்சியும் எல்லா மனிதர்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். ஆனால் பல பேருக்கு அந்த முயற்சி ஆரம்பத்திலேயே நின்று போய்விடும். வாழ்க்கையிலே துன்பங்களை அனுபவிக்கின்ற போது இப்படிப்பட்ட சிந்தனைகள் வரும், வந்த வேகத்திலேயே அழுந்தி போய்விடும். இது சாதாரண மனிதர்களுக்கு. ஆனால் அவதார புருஷர்கள், அருளாளர்கள், மகான்களுடைய வாழ்க்கையை பார்க்கின்ற போது அவர்களுக்கும் இது போன்ற கேள்விகள் எழத்தான் செய்யும். அந்த கேள்விகளுக்கு விடை கண்டே தீர்வது என்று அவர்கள் சங்கல்பம் செய்வார்கள். அதுதான் அவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் உள்ள வேறுபாடு. இன்னொரு வேறுபாடு என்னவென்றால், சாதாரண மனிதர்களை பொறுத்தவரையிலும் அது அவர்களுடைய தனிப்பட்ட பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்கான முயற்சியாக இருக்கும். அவரவர் படுகின்ற துன்பத்திற்கு ஏதேனும் ஒரு வகையில் தீர்வு காண வேண்டும், அவரவர்கள் மீண்டும் பிறக்காமல் இருப்பதற்கு ஏதேனும் வழி காண வேண்டும் என்பதோடு அந்த முயற்சி முற்று பெற்றுவிடும். ஆனால் மகான்களை பொறுத்தவரையிலும் அவர்களுக்கு திருப்பி திருப்பி வரக்கூடிய சந்தர்ப்பம் வந்தால் கூட கவலைப்பட மாட்டார்கள். சுவாமி விவேகானந்தர் அதுதான் சொன்னார், இன்னும் எத்தனை பிறவி வேண்டுமானால் நான் எடுக்க தயாராகத்தான் இருக்கிறேன், எல்லா மனிதர்களுக்கும் நன்மை கிடைப்பதற்காக நான் மீண்டும் மீண்டும் பிறப்பெடுக்க தயாராக இருக்கிறேன் என்று சொன்னார். பிறவாமை என்கின்ற ஒரு பெருநிலையை அடைய வேண்டும் என்பது சாதாரண மனிதர்களுக்கு உரிய குறிக்கோளாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் மகான்கள் என்ன சொல்லுகின்றார்கள் என்றால், நான் பிறப்பதற்கு தயாராக இருக்கின்றேன், மற்றவர்களுக்கு அந்த பிறவாமையை கொடுப்பதற்கு அது பயன்பட்டால் போதும் என்று அவர்கள் நினைப்பார்கள். அப்படித்தான் இந்த சித்தார்த்தருடைய மனத்திலும் அந்த கேள்வியும் அதற்கான பதிலும் அப்படியே அவர் மனத்தை ஆட்டி படைத்து கொண்டிருந்தன. அதன் விளைவாகத்தான் அவர் பின்னால் ஒரு பெரிய மனிதராக ஆனார். மனிதராக மட்டுமல்ல, அவதார புருஷராக போற்றப்படுகின்ற நிலையும் வந்தது. ஆக சாதாரண மனிதர்களுக்கு இந்த கேள்விகளும் இந்த சிந்தனைகளும் எழும்போது அது அவர்களோடு முற்று பெற்று விடுகிறது. மகான்களுடைய வாழ்க்கையிலே அது மகத்தான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வாக அமைந்து விடுகிறது. அதனால தான் அந்த மகான்கள் இன்றும் போற்றப்படுகிறார். புத்தர் தோன்றி எத்தனையோ ஆண்டுகள் ஆகிவிட்டன, 25 நூற்றாண்டுகளுக்கு மேலாகிவிட்டன என்று சொல்லுகிறார்கள். இன்னமும் அவருடைய பிறந்த நாளை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் ஆனாலும் கொண்டாடி கொண்டுதான் இருப்பார்கள். அதற்கு காரணம், அவர்களுடைய சுயநலத்தை அவர்கள் புறக்கணித்து உலக மக்களுடைய நலத்திற்கான வழியை காண வேண்டும் என்று அவர்கள் விரும்பியதுதான் காரணம். இந்த தேவகீதத்தை கேட்டபோது எழுந்த அந்த சிந்தனை அவர் அப்படியே பிடித்து இழுத்து கொண்டு போய்விட்டது. அதனால்தான் அவர் பின்னால் தவ வாழ்க்கைக்கு சென்றார். அந்த சிந்தனையே ஒரு தவமாக ஆகிவிடுகிறது. சாதாரண மனிதர்களை பொறுத்தவரையிலும் அவர்களுக்கு எழுகின்ற சிந்தனை அதோடு போய்விடுகிறது என்று பார்த்தோம். மகான்கள், அருளாளர்களுடைய வாழ்க்கையிலே அந்த சிந்தனையே அவர்கள் மனத்தை அப்படியே நிறைத்து விடுகிறது. எப்போதும் அதே சிந்தனையில் ஆழ்ந்து இருப்பார்கள். அது ஒரு காலத்தில் ஒரு தவமாக மாறிவிடும். அந்த தவத்தின் மூலமாக அவர்கள் உலகத்திற்கான உய்யும் நெறியை கண்டு அறிகின்றார்கள். மக்கள் நலமுடன் வாழ்வதற்கு என்ன வழி என்பதை கண்டுபிடிப்பதற்காக அவர்கள் தங்கள் வாழ்க்கையே அர்ப்பணித்துக் கொள்கின்றார்கள். அவர்களைத்தான் மகான்கள் என்று சொல்லுகிறோம். அப்படிப்பட்ட மகான்களிலே மிக முக்கியமான இடம் பெற்றிருப்பவர் தான் புத்தர். அவர்தான் சித்தார்த்தர் என்று அழைக்கப்பட்டார். அதனால் அவருடைய வாழ்க்கையே ஒரு தவமாக ஆகிவிடுகிறது. அந்த தவத்தின் மூலமாக அவர்கள் கண்ட உண்மை என்ன என்று பார்க்கும்போது சுவாமி விவேகானந்தர் ஒரு இடத்துல சொல்லியிருக்கிறார், எவ்வளவோ தவங்களுக்கு பிறகு நான் இந்த உண்மையை கண்டு உணர்ந்தேன். எந்த உண்மை என்றால், கடவுள் எல்லா உயிர்களிலும் இருக்கின்றார், அதை தவிர வேறு கடவுள் இல்லை. மக்களுக்கு சேவை செய்பவர் இறைவனுக்கு சேவை செய்பவர் ஆகிறார். இது சுவாமி விவேகானந்தருடைய வாக்கு. கிட்டத்தட்ட புத்தருடைய கருத்தும் அதுதான். புத்தர் மீது ரொம்ப ஈடுபாடு கொண்டவர் சுவாமி விவேகானந்தர். அதனால் அவருடைய வாழ்க்கை நிகழ்ச்சிகளும் சுவாமிஜியினுடைய வாழ்க்கை நிகழ்ச்சிகளும் அவருடைய போதனைகளும் சுவாமிஜியினுடைய கருத்துக்களும் பல வகையில் ஒப்புமை உடையனவாக இருப்பதை நாம் பார்க்கலாம். இப்போது நாம் சொன்ன இதே கருத்தை தான் புத்தர் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கொண்டிருந்தார். கடவுள் என்பவர் தனியாக எங்கோ ஓரிடத்தில் இருப்பவர் என்று கருத வேண்டாம், எல்லா உயிர்களிலும் அவர் இருக்கின்றார். அதனால் கடவுளை வழிபட வேண்டும் என்றால் உயிர்களுக்கு சேவை செய்யுங்கள், குறிப்பாக மக்களுக்கு சேவை செய்யுங்கள்.
எல்லா உயிர்களுமே கடவுளின் வடிவங்கள் தான் என்றாலும் அந்த உயிர்களில் முதன்மையான உயிராக கருதப்படுவது மனித உயிர். அதனால் மக்களுக்கு செய்கின்ற சேவை இறைவனுக்கு செய்கின்ற சேவை என்று சுவாமிஜி சொன்னார் அல்லவா? அதைத்தான் அத்தனை காலத்திற்கு முன்பு புத்தரும் சொன்னார். அன்பு காட்டுங்கள், சேவை செய்யுங்கள், அதுதான் நீங்கள் செய்ய வேண்டியது. நீங்களும் இன்புற்று இருக்கலாம், மற்றவர்களுக்கும் இன்பத்தை கொடுக்கலாம். கடவுளை பற்றி அவர் பேசவே இல்லை. சுவாமிஜி என்ன சொன்னார் என்றால், இதை தவிர வேறு கடவுளே இல்லை என்று சொன்னார். அதைத்தான் புத்தரும் சொன்னது போல பலர் சொல்லுகிறார்கள். கிட்டத்தட்ட இதே கருத்தைத்தான் அவர் சொல்லியிருப்பதனாலே நிறைய பேர் வரலாற்று ஆசிரியர்கள் புத்தரை ஒரு கடவுள் மறுப்பாளராக காட்சிப்படுத்தி இருக்கிறார்கள். அவர் ஒரு நாத்திகர் என்று கூட சொல்லுகிறார்கள். ஆனால் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஸ்ரீராமகிருஷ்ணர் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறார். அவர் ஒன்று நாத்திகர் கிடையாது. அவர் கண்ட அந்த கடவுளை பற்றி அவர் கண்டறிந்த உண்மைகளை அவர் முறையாக எடுத்து சொல்லவில்லை, அவ்வளவுதான் சொன்னார். சொல்லவில்லை என்றால் சொல்ல தெரியவில்லை என்று அர்த்தமல்ல, சொல்ல வேண்டும் என்று அவர் நினைக்கவில்லை. காரணம் என்ன என்றால், கடவுளின் பெயரால் அவர் காலத்தில் பலவிதமான கொடுமைகள் நிகழ்ந்து கொண்டிருந்தன. குறிப்பாக கடவுளை திருப்திப்படுத்த வேண்டும் என்றால் பலி கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு நிலை அப்போது இருந்தது. உயிர் பலி கொடுப்பது தான் கடவுளை திருப்திப்படுத்துவதற்கான வழி என்கிற ஒரு நம்பிக்கை அவர் காலத்தில் மிக அதிகமாக இருந்தது. இவரோ அன்புதான் எல்லாவற்றுக்கும் மேலானது, அன்பு காட்டுங்கள் அன்பு காட்டுங்கள் என்று சொல்வதற்காகவே வந்தவர். அன்பு காட்டும் போது எப்படி பலி கொடுக்க முடியும்? அதனால் இந்த கடவுளையே நாம் சொல்லாமல் விட்டு விடலாம் என்று அவர் விட்டுவிட்டார், அவ்வளவுதானே தவிர கடவுள் இல்லை என்று அவர் எங்கும் சொன்னது கிடையாது. கடவுளை பற்றி பேசும்போது அவர் என்ன சொல்லுவார் என்றால், சுவாமி விவேகானந்தர் அடிக்கடி அவரை பற்றி பேசுவார். அதில் ஒரு நிகழ்ச்சி நாம் ஏற்கனவே பார்த்துருக்கிறோம். புத்தர் காலத்தில் கடவுளை பற்றி தெரிந்து கொள்வதற்காக சில இளைஞர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். 5 இளைஞர்கள் வந்தார்கள். இவரோ கடவுளை பற்றியே பேசாத ஒரு மனிதர். இருந்தாலும் மகான் என்றால் கடவுளை தெரிந்தவராகத்தான் இருப்பார் என்கிற ஒரு நம்பிக்கை நம் நாட்டு மக்களுக்கு உண்டல்லவா? அதுபோல் அந்த 5 பேரும் வந்தார்கள். என்ன என்று அவர் கேட்டார். ஒருத்தன் சொன்னால், நான் கடவுளை இந்த வழியில் வணங்கி கொண்டிருக்கிறேன், வழிபாடு செய்து கொண்டிருக்கிறேன். கடவுள் என்றால் அவர் இப்படித்தான் இருப்பார் என்று எனக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதை நான் நம்புகிறேன், பின்பற்றுகிறேன். ஆனால் இந்த 4 பேரும் அதை ஒப்புக்கொள்ள மாட்டேன் என்கிறார்கள் என்று அவர் ஒருத்தன் சொன்னான். அடுத்தவனை பார்த்து, நீ என்னப்பா சொல்கிறேன்னா, அவன் ஒரு வழியை சொன்னான். நான் கடவுளை இந்த வழியில் வழிபாடு செய்து கொண்டிருக்கிறேன், அதுதான் சரி என்று என்னுடைய முன்னோர்களும் ஆசிரியர்களும் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் இவர்களெல்லாம் அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள் என்று அவன் சொன்னான். அப்படியே ஒவ்வொருத்தரும் சொன்னார்கள். சரி, இதெல்லாம் இருக்கட்டும்ப்பா, நான் இப்போ ஒரு கேள்வி கேட்கிறேன், அதற்கு பதில் சொல்லுங்கள் என்று அதில் முதல் மனிதனிடத்தில் இவர் மீண்டும் கேட்டார். நீ இந்த கடவுளை ஏதோ ஒரு வழியில் வணங்குகிறாய், அதுதான் இப்போது நீ சொன்னாய். அந்த வழி சரியா தவறா அதெல்லாம் இருக்கட்டும். நீ எந்த வழியை பின்பற்றினாலும் சரி, ஏதோ ஒரு கடவுளை நீ வணங்குகிறாய். அந்த கடவுளை நீ எப்போதாவது பார்த்திருக்கிறாயா என்று கேட்டார். இல்லை, பார்த்ததில்லை. உன் தந்தை பார்த்திருக்கிறாரா? இல்லை, பார்த்ததில்லை. அவருடைய தந்தை பார்த்திருக்கிறாரா? அதுவும் கிடையாது. உங்கள் பரம்பரையில் யாராவது பார்த்திருக்கிறார்களா? யாரும் பார்த்த மாதிரி தெரியவில்லை. உனக்கு இதையெல்லாம் சொல்லிக் கொடுத்தவர், உன் முன்னோர்களுக்கு சொல்லிக் கொடுத்தவர் அந்த குரு ஆசிரியர் என்று சொல்கிறாயே, அவர்களில் யாராவது இதை பார்த்திருக்கிறார்களா? அவர்களும் பார்த்த மாதிரி தெரியவில்லை. அதில் அப்படி எழுதி வைத்திருக்கிறது, இதில் எப்படி எழுதி வைத்திருக்கிறது, இப்படி தான் சொன்னார்கள். சரி, இப்போ நீ சொல்லு, நீ பார்த்திருக்கிறாயா? உங்கள் அப்பா பார்த்திருக்கிறாரா? உங்கள் தாத்தா பார்த்திருக்கிறாரா? இல்லை. 5 பேரும் அதே தான் சொன்னார்கள். அப்போ நீங்கள் 5 பேரும் கடவுளை பார்த்ததில்லை, உங்களுடைய முன்னோர்களும் பார்த்ததில்லை, அவர்களுக்கு உபதேசம் செய்த குருமார்களும் பார்த்ததில்லை. பார்க்காத ஒரு கடவுளுக்காக ஏன் இவ்வளவு பெரிய சண்டை போட்டு கொண்டு இருக்க வேண்டும்? அதற்கு பதிலாக உங்களுடைய கடவுளை பற்றி அவர்களெல்லாம் என்ன சொல்லியிருக்கிறார்கள்? கடவுள் என்பவர் மிகவும் கோபக்காரர் அப்படின்ட்டு யாராவது சொல்லியிருக்கிறார்களா? இல்லை இல்லை, கடவுள் ரொம்ப அன்பு வடிவானவர், அப்படித்தான் சொல்லியிருக்கிறார்கள். கடவுள் கெடுதல் பண்ணுகிறவர் என்று யாராவது சொல்லியிருக்கிறார்களா? இல்லை இல்லை, கடவுள் நல்லது தான் செய்வார் என்று சொல்லியிருக்கிறார்கள். அப்போ அதை செய்துட்டு போங்க. பார்க்காத கடவுளுக்காக எதற்காக சண்டை பிடித்து கொண்டிருக்க வேண்டும்? அந்த கடவுள் அன்பு வடிவானவர், அனைவருக்கும் நன்மை செய்பவர், இப்படிதானே சொல்லியிருக்கிறார்கள். அதை நீங்கள் பின்பற்றுங்கள். எல்லாரிடத்திலும் முடிந்த வரையிலும் மற்றவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். இப்படியே செய்து கொண்டிருந்தால், கடவுள் உண்மையிலே இருந்தால் அவரே உங்களை தேடிக்கொண்டு வந்து விடுவாரப்பா. நீங்கள் ஒன்றும் கடவுளை தேடி அலைய வேண்டாம், என் கடவுள் தான் சரி, இவர் கடவுள் சரியில்லை என்று சண்டையும் பிடித்து கொள்ள வேண்டாம் என்று சொல்லி அனுப்பினார். இந்த நிகழ்ச்சியை சுவாமிஜி அடிக்கடி சொல்வார். இதுதான் அவரை பற்றி கொள்கை, கடவுளை பற்றிய
புத்தரின் கொள்கை. அதனால் இதில் கடவுள் இருக்கிறாரா இல்லையா என்பதற்கு அவர் தெளிவாக எந்த விடையும் சொல்லவில்லை. இருக்கிறார் என்றால் வைத்துக்கொள், இல்லை என்றாலும் விட்டு. ஆனால் இருக்கிறார் என்று சொன்னால் அந்த கடவுளுக்கு உகந்த செயல்களை செய்யுங்கள், இல்லை என்று சொன்னாலும் நீங்களாகவே நன்மை செய்து கொள்ளுங்கள், போதும், இவ்வளவுதான். அப்போ நன்மை செய்ய வேண்டும் பிறருக்கு, இதுதான் அடிப்படை. எப்போது நன்மை செய்வான் ஒருத்தன்? இன்னும் யாரோ ஒருத்தருக்கு நாம் நன்மை செய்ய வேண்டும் என்றால், எனக்கு முற்றிலும் வேண்டாத ஒருத்தனாக அவன் இருந்தான், அதனால் அவனுக்கு நன்மை செய்தேன் என்று யாராவது சொல்வார்களா? பிறந்ததிலிருந்து எனக்கு வேண்டாத ஒருத்தன் இருக்கிறாங்க, அவனுக்கு ஏதாவது நன்மை செய்தே தீர வேண்டும் என்று நான் தவித்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்பவரை நாம் பார்க்கவே முடியாது. எனக்கு யார் வேண்டியவரோ அவருக்கு நன்மை செய்வேன். அப்படி என்றால் அன்பு இருக்கிற இடத்தில் தான் நன்மை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் வரும். அதனால் அன்பை வளர்த்து கொள்ளுங்கள், இதுதான் புத்தர் புகட்டிய பெருநெறி. அதை அவர் ஆரம்ப காலத்திலிருந்தே பின்பற்றி வந்தார். இந்த அன்பு ஒன்று அவருடைய தத்துவங்கள் என்று சொல்லுகிற பொழுது சுவாமிஜி ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய வகையில் சொல்லியிருக்கிறார். அவருடைய தத்துவங்களில் பலவற்றை நான் ஏற்றுக்கொள்வது இல்லை என்றே சொல்கிறார். இந்த உலக வரலாற்றிலேயே சுவாமி விவேகானந்தருக்கு மிகவும் பிடித்தமானவர் புத்தர் என்று தான் சொல்ல வேண்டும். குருதேவர் ஸ்ரீ ராமகிருஷ்ணருக்கு அடுத்த இடத்தில் அவர் புத்தரை வைத்து போற்றினார் என்று சொன்னாலும் தப்பு கிடையாது. அப்படிப்பட்ட புத்தரை பற்றி அவர் என்று சொல்லுகிறார் என்றால், அவருடைய தத்துவங்கள், கோட்பாடுகள், இவற்றில் பலவற்றை நான் ஏற்றுக்கொள்வது இல்லை. ஆனால் அப்படிப்பட்ட மகத்தான அன்பு உள்ளத்தை நான் இந்த உலக வரலாற்றில் எங்குமே கண்டதில்லை, அதற்காக அவரை போற்றுகிறேன் என்று சொன்னார். அதனால் புத்தரும் தவம் செய்தார், தத்துவங்களை கண்டறிந்தார், அவற்றையெல்லாம் எடுத்து சொன்னார். அவற்றில் சிலவற்றை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது, சிலவற்றை நம்மால் புரிந்து கொள்ள முடிவதில்லை. புரிந்து கொண்டவற்றில் சிலவற்றை ஏற்றுக்கொள்ள முடிகிறது, பலவற்றை ஏற்றுக்கொள்ள முடிவதில்லை. அதெல்லாவற்றையும் தள்ளிவிட்டு இந்த ஒன்றை மட்டும் பிடித்து கொண்டால் போதும். செயல்முறை தத்துவம். அவர் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடித்த தத்துவங்கள் வேறு மாதிரி இருக்கலாம். அவர் செயல்படுத்திய தத்துவம் எது என்றால் அன்பு. அவர் தவம் பண்ணின பிறகுதான் இதை கண்டுபிடித்தார் என்பது அல்ல. அதற்கு முன்னாலேயே கூட அவர் பிறந்தபோதே அந்த மாதிரியான மனப்பான்மையோடு தான் வளர்ந்து வந்தார். பிற்காலத்தில் இவர் இப்படி தான் வருவார் என்பதற்கான அறிகுறிகள் அவர் பிறந்த சமயத்திலே தெரிந்து போய்விட்டன. அதனால் அவரை போற்றுகின்ற நிலை அவர் சின்ன குழந்தையாக இருக்கும் அப்போதுதான் பிறந்த குழந்தையாக இருந்தபோதே ஏற்பட்டு விட்டது என்று வரலாறு சொல்லுகிறது. புராணங்கள் மாதிரியும் எழுதி வைத்திருக்கிறார். எப்போதுமே ஒரு மகானை பற்றி எழுதும்போது அதில் உண்மை நிகழ்ச்சிகளும் இருக்கும், கற்பனை நிகழ்ச்சிகளும் இருக்கும். அது சுவாமி விவேகானந்தர் அதனால தான் அவர் சொல்லுகிறார். அப்படி இருந்தாலும் தப்பு கிடையாது. அவருடைய பண்பு என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் அந்த நிகழ்ச்சிகள் இருந்தால், கற்பனையாக இருந்தாலும் வைத்துக் கொள்ளுங்கள்னு சொல்லிட்டார். அது புத்தரை போன்றவரெல்லாம் 2500 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்தவர் என்றால் கற்பனை கொஞ்சம் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். ஆனால் அவர் யார், அவருடைய இயல்பு என்ன என்பதை நாம் உணர்ந்து கொள்வதற்கு அந்த நிகழ்ச்சிகள் நமக்கு துணை செய்கின்றன என்கின்ற வகையிலே அவற்றை நாம் ஏற்றுக்கொள்ளலாம். அந்த சித்தார்த்தன் என்கிற குழந்தை பிறந்தபோது அரசனுடைய குழந்தை அல்லவா, அதனால் நிறைய பேர் பார்ப்பதற்கு வந்து கொண்டே இருந்தார்கள். ஒரு சமயம் ஒரு முனிவர் வந்தார். சில நாட்களில், அவர் பிறந்து சில நாட்களுக்குள்ளேயே ஒரு முனிவர், அசித்த முனிவர்னு ஒருத்தர் வந்தார். ரொம்ப அந்த காலத்தில் புகழ்பெற்ற முனிவர், பலராலும் வணங்கப்படக்கூடிய பெருநிலையில் இருந்தவர். அவர் வந்த உடனே அந்த மன்னனுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இவ்வளவு பெரிய மகான் வந்துட்டார், அவருடைய ஆசி நம்முடைய குழந்தைக்கு கிடைக்க வேண்டும் என்று சொல்லி மனைவியை கூப்பிட்டு அந்த குழந்தையை கொண்டு வந்து அவர் காலடியில் போடு, அவர் ஆசீர்வாதம் பண்ணட்டும் என்று சொன்னார். அவர் அந்த குழந்தையை பார்த்து விட்டு பதையும் காலெல்லாம் போடாதுன்ட்டார். என்னடா இது, இவ்வளோ பெரிய முனிவர் காலில் போடாததுக்கு மறுக்கிறாரே, அப்போ நம்ம குழந்தைக்கு அவ்வளோ தகுதி இல்லையா என்று அந்த மன்னன் நினைத்து கொண்டிருக்கிற போதே அவர் சொன்னார், என் காலில் விழுந்து இவன் வணங்க வேண்டியது கிடையாது, இவன் காலில் விழுந்துதான் நான் வணங்க வேண்டும் என்று அந்த குழந்தையினுடைய கால்களை தொட்டு வணங்கினார். 1000 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த உலகத்தில் தோன்றக்கூடிய அற்புதமான அருளாளர்களிலே ஒருவன் இவன். இவனால் இந்த உலகமே நன்மை பெற இருக்கிறது. அப்படிப்பட்டவன் என்னை வணங்கக்கூடாது, நான் அவனை வணங்குகிறேன் என்று வணங்கினார். இது பொதுவாக தந்தை தாய்க்கெல்லாம் மகிழ்ச்சியை தானே கொடுக்க வேணும். அவ்வளோ பெரிய முனிவர் வந்து இந்த குழந்தையை வணங்கிட்டாருன்னா அது ஒரு பெருமையாக தானே சொல்லணும். ஆனால் அந்த அரசன் ரொம்ப புத்திசாலி, கொஞ்சம் யோசனை பண்ணணும். எதுக்காக இவர் வணங்குகிறார்? இந்த உலகமே வணங்கக்கூடிய ஒரு பெருநிலைக்கும் வருவான்னு சொல்கிறார். உலகமே வணங்கக்கூடிய பெருநிலைக்கு ஒருவன் வந்து விடுவான் என்றால் அவன் நமக்கு உரியவனாக இருக்க மாட்டான் என்பது அவருக்கு தெரிந்து போய்விட்டது. அதற்கு தகுந்தபடி இன்னொரு
ஒரு சில நாட்களில் அவர்கள் ஜாதகம் எழுதினார். குழந்தையினுடைய பிறந்த நேரத்தை கணித்து எதிர்காலத்தில் எப்படி பலன்கள் இருக்கும் என்று பார்த்தார்கள். அப்போது என்ன சொல்லப்பட்டது என்றால், இந்த குழந்தை வளர்ந்து பெரியவனாகும் போது இந்த உலகம் முழுவதையும் ஒரு குடை நிழலில் ஆளக்கூடிய சக்கரவர்த்தியாக இருப்பான் என்று முதல்ல சொன்னார். தந்தைக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஒருவேளை அப்படி ஆகவில்லை என்றார். இந்த ஒருவேளை, இந்த ஆனால், இந்த மாதிரி வார்த்தையே அகராதியில் இருக்கக்கூடாதுன்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஆனால் இருக்குது, அதுதான் நிறைய இருக்குது. இந்த மனிதர்களும் அப்படித்தான் சொன்னார். இவன் அப்படி ஆகவில்லை என்றால் இந்த உலகத்தையே துறந்து ஒரு மாபெரும் துறவியாகி உலகமே போற்றி வணங்கக்கூடிய மகானாக விளங்குவான் அப்படின்னு சொல்லி. இது யாருக்கு வேணும்? இவன் மகானாக இருந்தால் என்ன, இல்லாவிட்டால் நமக்கு என்ன? அவன் மகானாகி எனக்கு என்ன ஆக போகுது? உலகத்தையே துறந்து அவன் போய்விடுவான் என்றால் அப்புறம் நம்மையும் சேர்த்து தானே. அப்போ அந்த தந்தைக்கு அது வருத்தம். இந்த நிகழ்ச்சிகளெல்லாம் யோசனை பண்ணி பார்த்தான். இந்த குழந்தை ஏன் இப்படி இருக்கிறது என்றால், அவர் வந்து வணங்குகிறார், இவன் வந்து இப்படி சொல்லுகிறான். அப்படி என்றால் இந்த குழந்தை நமக்கு உரிய குழந்தை அல்ல என்பது தெரிந்து போய்விட்டது. அதை மனம் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. அதனால் அப்போதிலிருந்தே இந்த மாதிரி நடந்து விடாமல் இருப்பதற்கு என்னெல்லாம் செய்ய வேண்டும், என்னவெல்லாம் செய்ய முடியும் என்று அவன் யோசனை பண்ணி கொண்டே இருந்தான். ரொம்ப எப்போ பார்த்தாலும் மகிழ்ச்சி நிறைந்த சூழ்நிலையிலேயே வைத்திருக்க வேண்டும். முடிந்த வரைக்கும் வெளியில் போக விடக்கூடாது. இப்படியெல்லாம் பார்த்து கொண்டு இருந்தான். ஒரு ரொம்ப சின்ன வயசில் கல்யாணம் வேற பண்ணி வச்சுட்டான். அதற்கு ஒரு அரண்மனை. அந்த அரண்மனையில் தான் நான் முதல்ல சொன்ன அந்த தேவகீதம் கேட்டது. அரண்மனையில் மனைவியும் குழந்தை, கொஞ்ச நாளில் குழந்தை பிறந்து விட்டு அந்த குழந்தையோடு மனைவியோடு மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டு இருக்க வேண்டும். சுற்றி சுற்றி பார்த்தாலும் ஆடல்கள், பாடல்கள், ஆனந்த நிகழ்ச்சிகள் இப்படியே இருக்கணும். எந்த விதமான துன்ப நிகழ்ச்சியும் இவங்க கண்ணில் பட்டுவிடவே கூடாது என்று நினைத்து கொண்டிருந்தான் அந்த மன்னன். ஆனால் எப்போதுமே ஒரு பெரிய தவறு என்ன செய்வார்கள் என்றால், எப்போதுமே ஒரே மாதிரியான சூழ்நிலையில் ஒருத்தனை வைத்து விட்டால் அதிலிருந்து வெளியில் போகணுங்கிற எண்ணம் தான் வரும். இது எல்லாருக்கும் பொதுவானது தான். எந்த ஒரு விஷயத்திலும் நம்ம சாதாரண நமக்கு ஒரு சேஞ்ச் வேணும்யா அப்படின்னு சொல்கிறோம் அல்லவா. வாழ்க்கையில் சேஞ்ச் வேணும். பெரிய பணக்காரனாக இருப்பான், 2000 ஆடைகளில் எதை அணிந்து கொள்வது என்றே தெரியாமல் இருக்கிறார்கள் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள் அல்லவா. அந்த மாதிரி மனிதர்கள் திடீர்னு ஒரு நாளைக்கு ஒரு அழுக்கு வேட்டியை கட்டிக்கிட்டு மேலே ஒரு அழுக்கு பனியனை போட்டுக்கிட்டு வெளியில் போவான். ஒரு சேஞ்ச் வேணும் அவனுக்கு. எவ்வளோ நாளைக்கு தான் அந்த பகட்டான உடையவே போட்டு கொண்டு இருப்பது என்று. அதே மாதிரி ஏழையாக இருக்கக்கூடிய மனிதன் அவன் எப்போதுமே அழுக்கு வேட்டி கட்டி கொண்டு இருப்பான். என்றைக்காவது ஒரு நாளைக்கு ஒரு விசேஷ வீட்டுக்கு போனான்னா அதுக்குன்னு ஒரு உடை வைத்திருப்பான். இல்லை பழன்னு இருக்கும், அதெல்லாம் போட்டுக்கிட்டு அப்படியே போவான். அவனுக்கு அது ஒரு சேஞ்ச் வேணும். இது மாதிரி எல்லா மனிதர்களும் எதிர்பார்க்கிறார்கள். இந்த சித்தார்த்தனுக்கும் அது தேவையாக இருந்தது. எப்போ பார்த்தாலும் உள்ளேயே கிடக்க வேண்டியிருக்குது. இங்கே பார்த்தா ஒரு ஆடல், அங்கே பார்த்தா ஒரு பாடல். என்னையா வாழ்க்கை? சாப்பிடலாம்னு போனால் எப்போ பார்த்தாலும் விருந்து சாப்பாடாக தான் இருக்குது. விருந்துனாலே என்ன, ஏதாவது ஒரு நாளைக்கு போட்டால் தான் விருந்து. தினந்தோறுமா விருந்து. இப்படியே சலித்து போய்விட்டது. வெளி உலகம் என்றால் என்னவென்றே தெரியாமல் அவன் தந்தை வளர்த்ததன் விளைவாக வெளி உலகத்தை பார்க்க வேண்டும் என்ற ஆசை அவருக்கு வந்துவிட்டது. ஒரு நாள் வெளியில் போயிட்டு வரலான்னு சொல்லி தேரோட்டியை கூப்பிட்டான், போனான். அப்போது தான் உலகம் என்றால் என்ன என்று தெரிந்தது. நாம் வாழ்ந்து கொண்டிருப்பது போல இந்த உலகம் முழுவதும் இல்லை. உலகத்தின் பெரும்பகுதி வேறு விதமாகத்தான் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் எப்போதும் இன்பமே இருக்க வேண்டும் என்று நம்முடைய தந்தை ஏற்பாடு செய்திருக்கிறார். நாமும் இதுதான் உண்மை என்று நினைத்து கொண்டு இருக்கிறோம். இன்பமே என்னாலை என்பது நல்லா தான் இருக்குது கேட்பதற்கு. ஆனால் வெளியில் போய் பார்த்தால் துன்பமே என்னாலும் இன்பம் இல்லை என்று தான் பல பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற அனுபவம் அந்த இளவரசனுக்கு ஏற்பட்டது. பிணி, மூப்பு, மரணம் என்கின்ற துன்பங்களை நேராக பார்க்கக்கூடிய நிலை ஏற்பட்டது. சில பேர் நோயினால் வருந்தி கொண்டிருக்கிறார்கள், பல பேர் முதுமையினால் தவித்து கொண்டிருக்கிறார்கள். அப்பப்போ யாராவது போய்விடுகிறார்கள். யாரோ ஒருத்தர் போவதை பார்த்தான், இப்படி தான் நடக்குமானா இப்படி தான் எல்லாரும் போவாங்கன்ட்டான் கூட வந்தவன். அப்போ உலகத்தில் துன்பங்கள் தான் அதிகமாக இருக்கின்றன என்பதை தெரிந்து கொள்ளக்கூடிய நிலை வந்தது. நாம் எப்படி இருக்கிறோமோ அதுபோல எல்லாரும் இருந்து விட்டால் நல்லதுதான். அப்படி இல்லையே, அதற்கு என்ன காரணம்? இதை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். அந்த காரணத்தை களைந்தெறிய முடியுமா? அதையும் நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் வந்தது. அப்போதுதான் ஒரு துறவியை பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. ஒவ்வொரு நாள் வெளியில் போவதும் ஒவ்வொரு அனுபவம் ஏற்பட்டது. முதலில் 3 அனுபவங்கள். நோயாளி,
வயதானவன், போய்விட்டவன். அதன் பிறகு ஏற்பட்ட அனுபவம், ஒரு துறவி அப்படியே ஆனந்தமாக வந்துட்டு இருந்தார். மிக எளிமையான உடைதான், பார்ப்பதற்கு ரொம்ப எளிமையாக தான் இருக்கிறாரு. ஆனால் அவருடைய முகத்தில் பார்த்தா பேர் ஆனந்தம். அப்போ தான் கேட்டபோது, இவர் யார், ஏன் இப்படி இருக்கிறார்? நாம் இதுவரைக்கும் பார்த்ததெல்லாம் எல்லாருமே சோகமாக இருந்தார்கள், அதை தான் பார்த்துருக்கிறோம். இந்த மனிதர் ஆனந்தமாக இருக்கிறார், எப்படி இவருக்கு மட்டும் இந்த ஆனந்தம் கிடைத்தது என்றால், இவர் பற்றுக்களை விட்டவர், உலகப் பற்றுகள் அனைத்தினையும் நீக்கி இறை பற்றிலேயே தோய்ந்திருக்கக்கூடிய ஒரு துறவி. அதனால் இவர் ஆனந்தமாக இருக்கிறார். ஓ, அப்படி என்றால் ஆனந்தம் என்பதற்கு அடிப்படை துறவு என்ற எண்ணமும் அவர் மனத்தில் வந்தது. இப்படியாக கொஞ்ச நாள் போய் கொண்டிருந்தது. அதன் விளைவாகத்தான் ஒரு நாள் அவர் துறவரத்தை மேற்கொள்வது என்று தீர்மானம் செய்து விட்டார். ஆனால் ஒரு அடிப்படை வேறுபாடு என்னவென்றால், அந்த துறவி அவர் ஆனந்தமாக இருந்தார், அதோடு முடிந்து விட்டது. இவர் நாம் ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்று நினைத்து போகவில்லை. என்ற இவர் இப்போது ஆனந்தமாக தான் இருந்தார். உலக மக்கள் அனைவருக்கும் ஆனந்தத்தை கொடுப்பதற்கான ஒரு வழியை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். அதற்கு என்ன வழி என்றால், நாம் இப்படியே இந்த அரண்மனையிலே இருந்து கொண்டிருந்தால் ஒரு நாளும் காண முடியாது. நாம் வெளியிலே போக வேண்டும், தவ வாழ்க்கையை மேற்கொள்ள வேண்டும். தவம் செய்தால் எந்த நிலையையும் அடைய முடியும். தவம் செய்கிறவரை எய்த விரும்பியதை எய்தலாம், வேண்டிய வேண்டியாங்கு எய்தலான் செய் தவம் ஈண்டு முயலப்படும், வள்ளுவர் சொல்றார். அதனால வாழ்க்கைக்கு நமக்கு வேண்டுவனவற்றை பெற வேண்டும் என்றாலும் தவத்தின் மூலம் பெறலாம். உலக மக்களுக்கு நலம் செய்ய வேண்டும் என்பதற்காக அதற்கான வழியை காண வேண்டும் என்று விரும்பினாலும் அதற்கும் தவம்தான் செய்ய வேண்டும். இதை கருத்தில் கொண்டு அவர் தவ வாழ்க்கைக்கு போய்விட்டார். போகும்போதுமே இந்த அன்பு தான், சின்ன வயதிலிருந்தே அவருக்கு ஏற்பட்ட அந்த அன்பு பெருக்கு ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் வெளிப்பட்டு கொண்டு வந்தது. சின்ன பையனாக இருக்கிற போதே ஒரு அன்னப்பறவைக்காக உயிரை விடுவதற்கு தயாராக இருந்தான் என்று சொல்கிறார். இப்போது தவ வாழ்க்கையை மேற்கொண்டு நடந்து போய் கொண்டிருந்த போது அவர் ஒரு காட்சியை கண்டார். அதில் ஒரு ஆட்டு மந்தையை ஒருவன் ஓட்டி கொண்டு சென்றான். ஏன் இந்த வெயிலில் இந்த ஆடுகளை ஓட்டி கொண்டு போகிறான் என்று கேட்டபோது, பிம்பிசாரன் என்கின்ற மன்னன் அந்த நாட்டை ஆண்டு கொண்டிருந்தான். அவன் ஒரு வேள்வி செய்ய இருக்கின்றான், அந்த வேள்விகளிலே பலியிடுவதற்காக இந்த ஆடுகள் போகின்றன என்று சொன்னார்கள். அந்த மன்னன் வேள்வி செய்து நன்மை அடைய வேண்டும் என்றால் அதுக்கு இந்த ஆடுகளை எதுக்கு பலி கொடுக்க வேண்டும் என்பது அவருக்கு புரியவில்லை. அது மட்டுமல்ல, அதில் ஒரு சின்ன குட்டி ஆடு நடக்க முடியாமல் நடந்து வெயில் அங்கேயும் அலைந்து அது காலே இதாகி போய்விட்டது. கெந்தி கெந்தி நடந்து கொண்டு அதை அப்படியே தூக்கி அணைத்து கொண்டார். எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி இறங்கவும் நின் தெய்வ அருட்கருணை செய்யாய் பராபரமேன் தாய்மானவர் பாடுறார். எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி இறங்கவும் நின் தெய்வ அருட்கருணை செய்யாய் என்று அவர் பிரார்த்தனை பண்ணுகிறார். இவர் அதை செய்து காட்டினார். ஒரு சின்ன ஆட்டுக்குட்டி அது எப்படியோ போட்டோன்னு போயிருக்கலாம், அவரால் போக முடியவில்லை. அது அப்படியே வாரி அணைத்து கொண்டு அந்த ஆட்டு மந்தையோடு அவரும் கூடவே போய் அரசனிடத்திலே பேசி உண்மையை புரிய வைத்தார். அப்பா, நீ எதற்காக இப்படி வேள்வி செய்ய விரும்புகிறாய், அந்த வேள்வியில் எதற்காக பலி கொடுக்க விரும்புகின்றாய் என்று கேட்டால், இதன் மூலமாக நன்மை கிடைக்கும் என்று சொல்லுகிறார்கள். எனக்கு நன்மை மட்டும் அல்ல, நாட்டுக்கே நன்மை என்று அவன் சொன்னான். அப்போ இந்த ஆடுகளை பலி கொடுப்பதனால் நன்மை கிடைக்கும் என்று சொன்னால், ஆடுகளை விட உயர்ந்த மனித ஒருத்தனை பலி கொடுத்தால் இன்னும் நன்மை அதிகமாக தானே கிடைக்கும்னு கேட்டார் அவர். அவனுக்கு புரியவில்லை. அது மீண்டும் கேட்டார் அவர். ஆடு என்பது ஒரு சாதாரண உயிர், விலங்கு. அது விலங்கை விட மனிதன் உயர்ந்தவன் தானே. ஒரு விலங்கை பலியிடுவதனால் நன்மை கிடைக்கிறது என்றால், மனிதனை பலியிடுவதனால் அதை விட அதிக நன்மை தானே கிடைக்க வேண்டும் என்று கேட்டபோது, ஆமாம் நீங்கள் சொல்கிறது சரிதான்னார். அப்படியானால் என்ன பலி கொடுத்து விடுனார் அவர். இந்த ஆடுகளை எல்லாம் விட்டுரு, நான் பலியாகிறேன், என்னை பலி கொடு என்று சொன்னபோது தான் அந்த அரசன், யாராவது இப்படி சொல்ல முடியுமா, அந்த உயிரை விட்டு விடுன்னு சொல்லலாம், அதற்கு பதில் என்னுடைய உயிரை எடுத்துக்கொள் என்று யாருமே சொல்ல மாட்டார்கள். அப்பேற்பட்ட பேர் அன்பல்லவா இவரிடத்தில் இருக்கிறது என்பதனை அவன் அறிந்து கொண்ட உடனே, இனி இந்த நாட்டில் யாருமே பலி கொடுக்கக்கூடாது என்று சட்டமே போட்டுவிட்டான். இப்படி தான் படிப்படியாக இந்த அன்பு நெறியை அவர் வளர்த்து கொண்டே போனார். அந்த அன்பு நெறியின் விளைவாகத்தான் புத்த மதம் வெகு விரைவில் பரவி. அவர் தவம் செய்தார், அதனால் பல தத்துவங்களை கண்டுபிடித்தார், அதை மக்களுக்கு சொன்னார், இதெல்லாம் சரிதான். ஆனால் அந்த தத்துவங்களுக்கெல்லாம் அடிப்படையாக இருந்தது எது என்றால் இந்த அன்பு நெறிதான். தாம் கண்ட உண்மையை எல்லாரிடத்திலும் எடுத்து சொல்ல வேண்டும் என்பதற்காக அவர் பல சீடர்களை ஆயத்தம் செய்தார். அதுவும் அந்த அன்பினால் தான். இல்லையென்றால் இவர் பாட்டுக்கு ஒரு இடத்துல உட்கார்ந்து கொண்டு நான் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன், நிறைய பேர் வந்து வணங்குவார்கள்.
அவருடைய பெருமையும் புகழும் பரவும், அதுவே போதும் என்று அவர் நினைத்திருந்தால் அதோடு நிறுத்தி இருக்கலாம். ஆனால் அவர் அப்படி நினைக்கவில்லை. தாம் கண்ட அந்த உண்மையை, எந்த உண்மை என்றால், தத்துவம் ஒரு பக்கம் இருக்கட்டும், முக்கியமான தத்துவம் அவர் என்ன சொன்னார் என்றால், சுவாமி விவேகானந்தர் பல இடங்களில் சுவாமிஜி அவரை பற்றி சொல்லியிருக்கிறார். அதில் ஒரு சில இடங்களில் பார்க்கும்போது என்ன சொல்கிறாருன்னா, அவர் கண்ட தத்துவங்களில் முக்கியமான தத்துவம் எது என்றால், மனித வாழ்க்கையில் ஏற்படுகின்ற துன்பங்களை தீர்க்க வேண்டும் என்பதற்காக அவர் தவம் செய்தார். துன்பங்களுக்கான வழியை கண்டுபிடித்தார். என்ன துன்பத்திற்கான வழி என்றால், சுயநலன்தான் வழி. இதை அவர் கண்டுபிடித்தார். இது சுவாமிஜி சொல்கிற வாசகம். ஒவ்வொரு மனிதனும் துன்பப்படுவதற்கு அடிப்படையாக இருப்பது சுயநலம். எப்படி சுயநலம் துன்பத்தை கொடுக்கும் என்றால், எனக்கு சுயநலம் இருக்கிறது, இன்னொருத்தருக்கும் சுயநலம் இருக்கிறது. இந்த இரண்டு சுயநலங்களுக்கும் இடையிலே ஒரு போராட்டம் வருகிறது. அதனால் அவனுக்கு நான் துன்பத்தை செய்ய விரும்புகிறேன், எனக்கு அவன் துன்பத்தை செய்ய விரும்புகின்றான். அப்போ இதை நாம் அகற்ற வேண்டும். இதை அகற்றுவதற்கு என்ன வழி என்றால், நான் என்பதை அகற்றுவது தான் வழின்னு சொல்கிறார். இது சுவாமிஜியினுடைய வாசகம்தான். இன்னொரு இடத்துல சுவாமிஜி சொல்லியிருக்கிறார், புத்தருடைய போதனைகள் எல்லாம் பெரும்பாலும் வேதாந்த அடிப்படையில் விளைந்தவை என்று சொல்லியிருக்கிறார். அப்போ வேதாந்தம் என்ன சொல்லுகிறது? இந்த நான் எனது என்பவற்றை அகற்ற வேண்டும் என்று தானே சொல்லுகிறது. நான் என்றால் இந்த ஆத்மா என்ற உண்மையை உணர வேண்டும். நான் இந்த உடல், நான் இந்த உள்ளம் என்று நினைத்து கொண்டிருக்கிற வரையிலும் அந்த நான் என்பது துன்பத்தை கொடுக்கிறது. அதை அகற்றும் போது நான் ஆத்மா என்ற ஞானம் வர வேண்டும். அது வந்துவிட்டால் இந்த ரெண்டும் போய்விடும். நான் இந்த உடல் அல்ல, நான் இந்த மனம் அல்ல, நான் ஆத்மா. இதை அறிந்து கொண்டு விட்டால் அந்த தானாகவே சுயநலம் நம்மை விட்டு போய்விடுது. உடலை சார்ந்தும் உள்ளத்தை சார்ந்தும் நாம் சிந்திக்கின்ற போது தானே இந்த நான் என்பது அதிகமாக வருகிறது. நான் ஆத்மா என்றால் அது ஆனந்தமாக இருந்து கொண்டிருக்கிறது. இதைத்தான் சுவாமிஜி சொல்லுகிறார். வேதாந்தத்தை அடிப்படையாக கொண்டு தம்முடைய சிந்தனைகளை வழங்கினார். ஆனால் வேதாந்தம் என்ற பெயரை அவர் பயன்படுத்தவில்லை. ஏனென்றால் வேதாந்தம் என்பது மக்களுக்கு புரியாத ஒரு நெறியாக கருதப்பட்டது. இவரோ மக்களுக்காகவே வந்தவர். எல்லாருக்கும் இந்த அன்பு நெறியை நாம் போட்டணும். அன்புன்னு சொல்லிட்டா மிக எளிமையாக புரிந்து போய்விடுகிறது. நீ ஆத்மா, நீ தான் ஆத்மானா நான் ஆத்மா தான், ஆனால் எனக்கு தெரிய மாட்டேங்குதே, அப்போ நான் ஆத்மா இல்லைங்கிற முடிவுக்கு உடனே வந்து விடுகிறோம். நீ ஆத்மாவா, நீ உடலா, அந்த கவலையெல்லாம் வேண்டாம்ப்பா, உன்னிடத்தில் அன்பு காட்டு, அவன் உன்னிடத்தில் அன்பு காட்டுவான், இவ்வளவுதான். இது புரியுது. அதனால் வேதாந்தத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு கோட்பாடாக புத்தர் தம்முடைய கோட்பாட்டை வகுத்தாலும் கூட அந்த வேதாந்தத்திற்கான கடினமான வார்த்தைகளை பயன்படுத்துவதை அவர் தவிர்த்தார். எல்லா மக்களுக்கும் புரிகிற மாதிரி சொல்ல வேண்டும். அதுக்காகவே அந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்ட மொழியெல்லாம் தவிர்த்து விட்டு மக்கள் பேசுகிற மொழிகளை பேச வேண்டும் என்று சொன்னார். பாலி மொழின்னு சொல்கிறாங்க, அந்த மொழியிலேயே பேசுவார். சீடர்களை தயார் செய்து நிறைய பரப்பினார். சுவாமிஜி அதையும் சொல்லியிருக்கிறார். ஒரு மதம் என்பது மிக குறுகிய காலத்தில் உலகின் பெரும்பகுதியில் பரவியது என்ற வரலாறு இந்த புத்த மதத்துக்கு மட்டும்தான் இருந்தது என்று சொல்கிறார். அது எப்படி அப்படி பரவியது என்றால் இந்த அன்புதான் காரணம். அந்த அன்பை அவர் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருந்தார். பிறந்த போதே அன்பு காட்டுகின்றவராக இருந்தார், வளர்ந்த போதும் அன்பு காட்டுகிறவராக இருந்தார், காலம் முழுவதும் அந்த அன்பு நெறியே அவர் புகட்டி கொண்டிருந்தார். அதனால தான் எல்லாரும் புகழக்கூடிய ஒரு பெருநிலை அவருக்கு மிக எளிதாக வந்து வாய்த்தது. ஒரு சமயம் ஒரு ஊருக்கு போயிருந்த போது அந்த ஊரில் உள்ள பெரிய மனிதர்களெல்லாம் அவரை கூப்பிட்டு அவருக்கு விருந்து வைக்கிறதுக்கு முயற்சி செய்தார். மகான்களை அழைத்து விருந்து வைப்பதில் ஒரு மகிழ்ச்சி அந்த காலத்தில் இருந்திருக்கிறது. அது வரவேற்க தகுந்த ஒரு நிலை தானே. அப்போது அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு கணிகை, அவளுக்கும் அந்த எண்ணம் வந்தது. அவளுடைய விருப்பத்தை புத்தர் நிறைவேற்றினார் என்று வரலாறு சொல்லுகிறது. நாம் சுவாமிஜியினுடைய வாழ்க்கையிலையும் இது போல பார்க்கிறோம். ஒரு சமயம் ஒரு சபையில், அரசு சபையில் ஒரு பெண் ஒரு கணிகை ஆடிக்கொண்டிருந்த போது இதெல்லாம் நான் பார்க்கவே மாட்டேன்னு ஒரு அறைக்குள்ளே உட்கார்ந்து கொண்டிருந்தார். அப்போ அந்த பெண் பாடும்போதே ஒரு பாட்டு பாடினாள். ஒரு இரும்பு இருக்கிறது, அந்த இரும்பை வைத்துக்கொண்டு வாளையும் செய்கிறார்கள், சிலையையும் செய்கிறார்கள். அந்த சிலை வணங்கப்படுகிறது, வாள் என்பது வேண்டாததாக கருதப்படுகிறது. அப்போ அந்த ரெண்டுக்கும் அடிப்படை ஒன்று தானே. அதுபோல் நான் ஒரு பெண்ணாக இருக்கிறேன், இந்த என்னை இப்படி இறைவன் படைத்து விட்டான், அதற்காக என்னை வெறுத்து ஒதுக்கலாமா? எல்லாவற்றையும் சமமாக கருதக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய நீ என்னை ஏன் வெறுத்து ஒதுக்குகின்றாய் என்பது போல ஒரு பாடல். அந்த பாடல் உள்ளே இருந்த சுவாமிஜி காதில் விழுந்தது.
அவரை நோக்கித்தான் அது சொல்லப்படுகிறேன்னா அவள் என்ன நினைத்து கொண்டு வந்தாள் என்றால், ஒரு பெரிய மகான் வந்திருக்கிறார், இன்று நாம் அவரை தரிசனம் பண்ண போகிறோம், அதனால் நமக்கு பெரும் புண்ணியம் கிடைக்கும் என்று ஆசையோடு அவள் எதிர்பார்த்து கொண்டிருந்தாள். அந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை என்ற போது அவளுடைய மனம் மிகவும் வேதனைப்பட்டது. அந்த வேதனையைத்தான் அவள் அந்த பாட்டில் வெளிப்படுத்தினாள். மற்றவர்கள் மீது அளவு கடந்த அன்பு கொண்ட புத்தரை போன்றவர் தானே சுவாமிஜியும். அதனால் அதற்கு மேலே அவரால் பொறுத்து கொண்டு இருக்க முடியாமல் கதவை திறந்து வெளியில் வந்து, அம்மா என்னை மன்னித்துக்கொள் என்று சொன்னார். இதுதான் புத்தருடைய வாழ்க்கையிலும் நடந்தது. இப்படி எல்லாரிடத்திலும் அவர் அன்பு காட்டுகிற காரணத்தினால அவருடைய தத்துவம் புரிகிறதோ புரியவில்லையோ, அவர் சொல்லுகிற சொல்ல கேட்கும்போது இவர் சொன்னால் சரியாக தான் இருக்கும், அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதான் என்ற எண்ணம் பலருக்கும் வந்துவிட்டது. அதனால தான் அந்த மதம் அவ்வளவு எளிதாக பரவியது என்று வரலாறு சொல்லுகிறது. ஆகவே தொடர்ந்து அந்த தம்முடைய கருத்துக்களை சொல்வதற்காக சீடர் கூட்டத்தை அவர் ஆயத்தம் செய்து சங்கங்களை உருவாக்கினார். ஒரு மதத்தை உருவாக்குவது சாதாரணம், அப்புறம் அது பாட்டுக்கு வளரும் அல்லது தேய்ந்து போய்விடும். அதனால் இந்த மதம் எப்போதும் நிலையாக இருக்க வேண்டும் என்றால் சங்கங்கள் தேவை என்று சொல்லி நிறைய சங்கங்களையும் உருவாக்கினார். அதுவும் இந்த புத்த மதத்தினுடைய ஒரு பெரும் சிறப்புக்கு காரணமாக இருந்தது. எல்லாரும் அதை கொஞ்ச நாளில் புரிந்து கொண்டு விட்டார்கள். ஒரு ஊரில் ஒரு 10 பேர் அதில் சேருகிறார்கள் என்றால் மீதி உள்ளவர்களும் அது என்ன என்று தெரிந்து கொண்டோ அல்லது தெரியாமலோ பின்பற்றுவார்கள். மனித இயற்கை தானே. அதனால் நிறைய பேர் அவரை பின்பற்ற வேண்டும் என்று விரும்பினார்கள். பொதுவாக நம்முடைய தத்துவங்களை தெரிந்து கொண்டவர்கள் தான் ஆன்மீகவாதிகளாக இருப்பார்கள் என்று நாம் சொல்லுகிறோம். அடிக்கடி நாம் சொல்லி கொண்டிருக்கிற ஒரு வாசகம் என்னவென்றால், குருதேவருடைய அவதாரம் என்பது அனைவருக்கும் ஆன்மீகத்தை வழங்குவதற்கான அவதாரம் என்று சொல்லுகிறோம். சில பேர் என்ன சொல்கிறார்கள், நிறைய சாஸ்திரம் படித்திருக்க வேண்டும், அப்போ தான் அவன் ஆன்மீகவாதியாக இருக்க முடியும் என்று சொல்கிறார்கள். பல பேருக்கு படிக்கவே தெரியாது, அப்போ ஆன்மீகத்துக்கு அவன் தகுதி அற்றவனா? இல்லை, எல்லாருக்கும் அந்த தகுதி உண்டு. அல்லது ரொம்ப கடினமான தவம் செய்ய வேண்டும் என்று சில பேர் சொல்வார்கள். அப்படி செய்ய முடியாதவர்கள் ஆன்மீகத்திற்கு ஈடுபட முடியாதா? முடியும். அப்படி தான் குருதேவர் சொல்லி கொண்டிருந்தார். அதைத்தான் புத்தரும் செய்தார். ஒரு சமயம் அவர் ஒரு ஊரிலிருந்து இன்னொரு ஊருக்கு போய் கொண்டிருந்தார். போகிற வழியில் சாலையில் ஒரு ஓரமாக போகும்போது அந்த சாலை ஓரத்தில் ஒரு சின்ன குடிசை இருந்தது. அந்த குடிசையில் ஒரு ஏழை தொழிலாளி வாழ்ந்து கொண்டிருந்தான். அவன் இவரை பார்த்த உடனே அவனுக்கு தெரிந்து போய்விட்டது. புத்தருங்கிற பேரை அவன் ஏற்கனவே கேள்விப்பட்டிருந்தான். இப்போது இவருடைய தோற்றத்தை பார்த்த உடனே இவர் தான் அவராக இருப்பார் போல இருக்குது என்பது அவனுக்கு தெரிந்து போய்விட்டது. அவர் கொஞ்சம் ஒரு 10 அடி போய்விட்டார். வேகமாக வந்தான். எப்படியாவது நாம் போய் அவரை வணங்க வேண்டும், அவர் வாயிலிருந்து 4 வார்த்தை கேட்டு விட வேண்டும், அவரிடம் ஆசி பெற வேண்டும் என்ற எண்ணம் அவன் மனத்தில் எழுந்தது. அதனால் அவர் முன்னால் போகும்போது பின்னால் வேகமாக ஓடி வந்தான். அவன் ஓடி வருகிற அந்த சத்தம், காலடி ஓசை கேட்டவுடனே அவர் அப்படியே நின்று விட்டார். புத்தர் அப்படி திரும்பி பார்த்தார். அப்போ நேராக திரும்பி அவனை நோக்கி நின்று விட்டார். இவனுக்கு ஆச்சரியமாக இருக்குது. இவன் ஊர் பேர் தெரியாத ஒரு மனிதன், அவரோ உலக புகழ் பெற்ற மகான், நமக்காகவா இவர் நிற்பார் என்று அவனுக்கு ஒரு சந்தேகம் வந்துட்டுது. வேற எதுக்காகவாவது ஒருவேளை நிற்பாரோன்னு கேட்டு பக்கத்தில் வந்து மெதுவாக, ஏன் நிற்கிறீங்க? உனக்காகத்தானே, நீ ஓடி வந்தாய் அல்லவா, உன்னை பார்க்கறதுக்கு தானே. என்ன பார்க்கறதுக்கா? அவனுக்கு ஆச்சரியம் தாங்க முடியவில்லை. அவனை ஒரு பொருட்டாகவே யாரும் மதித்தது கிடையாது அதுவரையிலும். அவன் கூலி வேலைக்கு போவான், கூலி கிடைச்சா சாப்பிடுவான். அதனால் அவனை ஒரு மனிதனாக கூட பல பேர் மதிக்காத நிலையிலே இவர் உனக்காக நான் காத்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார். அப்படியானால் உங்களோடு நான் பேசலாமான்னு கேட்டான். நான் உன்னோடு பேசுகிறப்பான்னார் அவர். அவன் உங்களோட நான் பேசலாமான்னு கேட்டான். அவ்வளோ பெரிய மகானிடத்தில் நாம் ஒரு வார்த்தை பேசினாலே அது பெரிய புண்ணியம்னு அவன் நினச்சிக்கிட்டு கேட்டான். நான் உன்னோடு எவ்வளோ வேண்டுமானாலும் பேசுவேன்னு இவர் சொல்கிறார். அவரை விட அவனை பெரியவனாகிட்டார். இப்படியே கொஞ்ச நேரம். அப்போது என்ன மாதிரி மனிதர்களுக்கு கூட ஒரு நல்ல கதி கிடைக்குமான்னு கேட்டான். கடைசி கேள்வி. இந்த நாடே அதுதான். இதுதான் சுவாமிஜி அடிக்கடி சொல்வார். மற்ற நாடுகளுக்கும் நம்முடைய நாட்டிற்கும் உள்ள அடிப்படை வித்தியாசம் என்னவென்றால், மற்ற நாடுகள் பல்வேறு துறைகளில் உயர்ந்த நிலை எய்தியிருக்கலாம், நம்முடைய நாடு ஆன்மீகத்தில் மட்டுமே தான் உயர்நிலை எய்தியிருக்கிறது என்று பல பேர் சொல்லுகிறார்கள். ஆனால் அது மட்டுமேனா அது ஒரு குறைவாக சொல்லுகிறார்கள். அது குறைவு அல்ல, அதுதான் பெருமை.
வேறு எந்த துறையில் இந்த நாடு உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் ஆன்மீகத்தில் இந்த நாட்டிற்கு இணை இல்லை, ஈடு இல்லை என்கின்ற பெருமையை பெற்றிருக்கிறது அல்லவா? அதுதான் இந்த நாட்டினுடைய சிறப்பு என்று சுவாமிஜி சொல்லி அதற்கு எடுத்துக்காட்டுகளையும் சொல்லுகிறார். அதில் ஒன்று என்னவென்றால், இந்த நாட்டில் ஒன்றுமே தெரியாத ஒருத்தங்கூட ஆன்மீகத்தை பற்றி தெரிந்து வைத்திருப்போம். மற்ற நாடுகளில் பெரிய பெரிய மேதைகளாக இருப்பவர்களுக்கு கூட ஆன்மீகத்தை பற்றிய அடிப்படையே புரியாமல் இருக்கலாம். அதுதான் மற்ற நாடுகளுக்கும் நம் நாட்டுக்கும் வித்தியாசம் என்று சொல்லியிருக்கிறார். இப்போ இந்த மனிதன், இந்த ஏழை தொழிலாளி இருக்கிறானே, அவன் அதை நிரூபித்தான். எப்படி என்றால், என்னை போன்ற மனிதர்களுக்கும் நற்கதி கிடைக்குமா? அப்போ நற்கதின்னு ஒன்று இருக்குது. அதைத்தான் முக்தின்னு சிலர் சொல்கிறாங்க, சில பேர் மோட்சம் என்று சொல்கிறார்கள், சில பேர் வீடு பேர் என்று சொல்கிறார்கள். இப்படி பல பெயர்களால் அழைக்கப்படக்கூடியது. ரொம்ப எளிமையான வார்த்தையில் நல்ல கதி, போகிற வழிக்கு புண்ணியம் தேடணும் அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர். நல்ல கதி அடைகிறதுக்கு பாடுபடணும் அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர். இது எளிமையான வார்த்தையில் கடினமான அந்த தத்துவத்தை அடக்கி நம்முடைய பெரியவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். அந்த மனிதன் அந்த கேள்வியை கேட்டான், எனக்கும் நல்ல கதி கிடைக்குமா? கிடைக்கும்பா, கண்டிப்பாக கிடைக்கும் தருவர். எனக்கு ரொம்ப ஆச்சரியம். நாம் இதுவரைக்கும் ஒரு நாளுமே கடவுள் வழிபாட்டில் ஈடுபட்டது கிடையாது. ஆன்மீகம் என்றால் என்னவென்றே தெரியாது. நம்ம காலையில் எழுந்தால் வேலைக்கு போகிறோம், சாயங்காலமாக வீட்டுக்கு வர்றோம், என்னத்தையோ கஞ்சியை காய்ச்சி குடிக்கிறோம். இதுதானே வாழ்க்கை போய்கொண்டு இருக்கிறது. இதில் நல்ல கதியை அடைய வேண்டும் என்ற எண்ணமே இதுவரையில் நமக்கு வந்தது கிடையாது. ஆனால் இப்போது இவரை பார்த்தபோது நமக்கு அந்த சிந்தனை வந்தது. இப்படிப்பட்ட ஒருத்தரை பார்க்கும்போது கூட நாம் அதற்கான ஒரு வாய்ப்பை பெற்றுக்கொள்ளாவிட்டால் அது ஒரு நாளும் கிடைக்காது என்ற எண்ணம் அவனுக்கு வந்தது. இது நாம் ஸ்ரீராமகிருஷ்ணருடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம். அந்த தட்சிணேஸ்வர தோட்டத்தில் வேலை செய்து கொண்டிருந்த ஒருத்தன், அவன் இதே மாதிரி தான். அவன் தோட்ட வேலை செய்வான், ரொம்ப நல்ல மனிதன். காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் வேலை செய்து கொண்டே இருப்பான். அதுக்கு உண்டான சம்பளம் கிடைக்கும், சாப்பிடுவான், அவ்வளோதான். குடும்பத்தை நடத்தி கொண்டு இருந்தான். அவனுக்கு இந்த ஆன்மீகம் அது இதெல்லாம் ஒன்றும் தெரியாது. ஆனாலும் இந்த நல்ல கதின்னு ஒன்று இருக்குதுங்கிறது அவனுக்கும் தெரியும். அதுக்கு எப்படா வாய்ப்பு கிடைக்கும்னு பார்த்துக்கிட்டு இருந்தான். ஒரு நாள் குருதேவர் அப்படியே அங்கும் இங்குமாக சுற்றி கொண்டு இருந்த போது அவன் வேலை செய்து கொண்டிருந்தான். அவனிடத்தில் 2 வார்த்தை பேச்சு கொடுத்தார். உடனே பிடிச்சிக்கிட்டான். நல்லா வந்து வசமாக மாட்டிக்கிட்டாரப்பா, வேறு பிடிச்சிக்க வேண்டிதான், இவரை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இதே கேள்வியைத்தான் கேட்டான், எனக்கும் நல்ல கதி கிடைக்குமா அப்படின்னு, போகிற வழிக்கு எனக்கு புண்ணியம் கிடைக்குமான்னு. கிடைக்கும்பா, கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னார் அவர். ஆனால் அவர் புத்தர் மாதிரி ஒரே வார்த்தையில் முடிக்கலை. அவர் அது கொஞ்சம் சில வழி காட்டினார். என்ன செய்யணும்னா, குடிசைக்கு பக்கத்தில் ஒரு துளசி தோட்டம் போடு, அந்த துளசியை பறித்து மாலையாக கட்டு, இந்த கோயிலுக்கு கொண்டாந்து கொடுத்துரு. அப்புறம் எப்போவாவது உனக்கு வேலை செய்துட்டு கொஞ்சம் நேரம் ஓய்வு கிடைச்சா உனக்கு தெரிஞ்சபடி கடவுள் பேரை சொல்லு. அது பாட்டா பாடினாலும் சரி, சும்மாச்சு சொல்லிகிட்டு இருந்தாலும் சரி, கடவுளினுடைய பெயரை வாய்ப்பு கிடைக்கும் போது சொல்லி கொண்டுரு, போதும், கண்டிப்பாக உனக்கு நல்ல கதி கிடைக்கும் என்று சொன்னார். போகும்போது உன்னை அழைத்து கொண்டு போவதற்கு கடவுளே வருவார்னார். நல்ல கதி, அதை விட உயர்ந்த கதி என்ன? உடம்பை விட்டு உயிர் போய் விடுகிறது, அதுக்கப்புறம் எங்கேயோ போகுது. ஆனால் நேராக கடவுளே வந்து அழைத்து கொண்டு போவது என்பது பல பேருக்கு அந்த வாய்ப்பு கிடைப்பதில்லை. பெரியவங்க சொல்லி வச்சிருக்கிறாங்க, யாராவது காலமாயிட்டாங்கன்னா என்ன சொல்கிற, இறைவன் திருவடி நிழலை அடைந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் உண்மையிலே இறைவன் திருவடி அடைஞ்சாரா அடையலையான்னு யாருக்கு தெரியும்? அது இறைவனும் வந்து சொல்ல மாட்டார், இந்த போனவரும் வந்து சொல்ல மாட்டார். நாம் திருப்தி அடைஞ்சிக்கலாம், சரி இறைவன் திருவடி நிழல் தான் அடைந்து விட்டார். அதுலேயும் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த செய்தித்தாளெல்லாம் விளம்பரம் போடுறாங்க. யாராவது போயிட்டாங்கன்னா அவர் பேரை போட்டு, அவர் இறைவன் திருவடி நிழலை அடைந்தார் என்பதை வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்ளுகிறோம். ஆடப்பாவிகளா, இறைவன் திருவடி நிழலை அடைகிறதுங்கிறது எவ்வளவு கஷ்டமான ஒரு விஷயம், எல்லாருக்குமே கிடைக்காதே. அதை வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்ளுகிறான். அந்த அளவிற்கு உலகியலில் அழுந்தி கிடக்கக்கூடிய நிலை. இங்கே குருதேவர் என்ன பண்ணார்னா, அந்த தோட்டக்காரன் இடத்துல சொன்னார், உன்னுடைய இறுதி நேரத்தில் இறைவனையே வந்து உன்னை அழைத்து கொண்டு போய் விடுவார், நீ கவலைப்படாத அப்படின்னார். இவர் சொன்னால் சரியாக தான் இருக்கும். ஏன்னா பார்த்துடுறேன், நிறைய பேர் வந்து வந்து அவரை வணங்கிட்டு போகிறதெல்லாம் இவனுக்கு தெரியும். அப்போ இவர் ஒரு பெரிய மனிதர், பெரிய மகான்கிற அளவுக்கு அவன் தெரிஞ்சு வச்சிருக்கிறான். அதனால தானே அவர்கிட்ட வந்து கேட்டான். இப்போ அவரே சொல்லிட்டார், கடவுள் வந்து உன்னை அழைத்து கொண்டு போவார், நீ கவலைப்படாதேன்ன உடனே அவனுக்கு அதே பெரிய ஆனந்தமாக இருந்தது. அவர் பார்த்தார், இவனுக்கு இவ்வளவு ஆனந்தம் போதாது, இன்னும் கொஞ்சம் ஆனந்தத்தை கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டார். அது என்ன பண்ணார்னா, நானே வந்து உன்னை அழைச்சிட்டு போகிறேன்ட்டார். ஏன்னா கடவுள் வந்து அழைத்து கொண்டு போவார்னா நம்ம அந்த கடவுள் எங்கேயோ இருக்கிறாரு, சரி இவர் சொல்கிறாரு அப்படின்னு தானே நினைக்க வேண்டி வரும். கொஞ்சம் நாள் ஆனால் கொஞ்சம் சந்தேகம் வந்தாலும் வந்துடும்.
இவர் அதை கூட அந்த சந்தேகத்தை அவனுக்கு கொடுக்கக்கூடாது என்று நான் வந்து உன்னை அழைத்து கொண்டு போய் விடுவேன்ட்டார். அப்படின்னா சரிதான். அவர் ரொம்ப ஆனந்தமாக இருந்தான். ஆனால் இவர் வந்து அழைத்து கொண்டு போகிறேன்னு சொன்னவர் அவருடைய உடலை கொஞ்சம் காலத்தில் விட்டுட்டார். அவன் அதுக்கப்புறமும் கொஞ்ச நாள் இருந்தான். இப்போ இவர் எப்படி வந்து அழைச்சிக்கிட்டு போவார் என்ற கேள்வியெல்லாம் மனசில் எழவில்லை. அந்த நம்பிக்கை தான் ஆன்மீகத்திற்கு அடிப்படை. அவர் சொல்லிட்டார், அப்போ அது நடக்கும். அந்த உறுதிப்பாட்டோடு அவர் சொன்னபடி துளசி தோட்டம் போட்டு அது மாலையை கட்டி கொடுத்துக்கிட்டு இருந்தான். நேரம் கிடைக்கிற போது ஏதோ கடவுள் நாமத்தை பாட்டுங்கிற பேரில் பாடுவான். அப்படிலாம் பண்ணி இப்படியே காலம் போய் கொண்டு இருந்தால் வயது ரொம்ப அதிகமாகி போய்விட்டது. கொஞ்சம் ஒரு நாள் உடம்பு சரியில்லாமல் இருந்தது, அப்படியே படுத்திருந்தான். அப்புறம் என்னை கொண்டு போய் அந்த துளசி தோட்டத்துக்கு பக்கத்தில் போடுங்கண்ணா அவங்க வீட்டில் இருக்கிறவங்ககிட்ட. வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்குது, இந்த வெயிலில் எதுக்கு அங்கே கொண்டு போட சொல்கிறீங்க, அப்புறமா போட்டுக்கலாம். இல்லை இல்லை வெயில் அடித்தாலும் பரவாயில்லன்னு அங்கேயே கொண்டு போடுங்க. கொண்டு போட்டு விட்டார். போட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தான். வந்துட்டார் அவர். அவனுக்கு தான் அது தெரியுது. பா சொன்னபடியே வந்துட்டியா நீ அப்படின்னா. அவ்வளோதான், வந்தார், அழைத்து கொண்டு போய்விட்டார். அப்போ நல்ல கதி என்பது இந்த நாட்டில் எல்லாருக்கும் இருக்குது. நிறைய சாஸ்திரம் படித்தவர்களுக்கு மட்டும் அவர்கள் இந்த வார்த்தைகளை பயன்படுத்துவார்கள். சித்து விளையாட்டுகள், வார்த்தை விளையாட்டுகள். மோட்சம் அடைவது, மோட்சம் அப்படின்னா தான் அது கொஞ்சம் சரியான வார்த்தைங்கிறாங்க. வீடு பேறு இன்னும் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது அது கேட்பதற்கு. இதெல்லாம் சரிதான். ஆனால் அதை அடைவதற்கான வழி என்ன என்பது பல பேருக்கு தெரிவதில்லை. இந்த சரணாகதி அதுதான் அதற்கு அடிப்படை. இங்கே புத்தரிடத்தில் இந்த மனிதன் கேட்டான், எனக்கும் நல்ல கதி கிடைக்குமா என்று கேட்டபோது கிடைக்கும் என்று அவர் அபயம் அளித்தார். அப்படியானா நான் உங்க கூடவே வந்துடட்டுமான்னா அந்த எண்ணம் அதுக்குள்ளே வந்துடுச்சு அவனுக்கு. எவ்வளவோ சாஸ்திரங்களை படித்து எவ்வளவோ சாதனைகளை செய்து அதன் பிறகும் வராத ஒரு மனநிலை ஒன்றுமே இல்லாமல் வந்து விட்டது இவரை பார்த்த மாத்திரத்தில். அந்த அதுதான் மகான்களுடைய தரிசனம் அப்படின்னு சொல்கிறாங்கல்லவா. நான் உங்கள் கூடவே வரட்டுமா அப்படின்னா என்ன அர்த்தம், உங்களுக்கு நான் சீடன் ஆகட்டுமாங்கிற கேள்வியை கேட்குறான். வா உடனே வா என் கூடவே வான்ட்டார். அவர் அழைத்து கொண்டு போய்விட்டார். இப்படி பல சீடர்களை அவர் உருவாக்கினார். அந்த சீடர்களை வைத்துக்கொண்டு சங்கங்களை உருவாக்கினார். சங்கங்கள் ஒரு ஊரில் மட்டுமல்ல பல ஊர்களிலும் உருவாக்கினார். இன்னும் ஒரு பெரிய சிறப்பு என்னவென்றால் பெண்களுக்கான சங்கங்களையும் உருவாக்கினார் அவர். அந்த காலங்களெல்லாம் பெண்கள் என்றால் ஆன்மீகத்துக்கு அவ்வளவா வரமாட்டாங்க, அவங்கள கொஞ்சம் ஒதுக்கி வைத்திருந்த ஒரு காலம். அதையும் மாற்றி அமைக்க வேண்டும் என்று அவர் முயன்று அவர்களுக்காக தனி சங்கங்களை அமைத்து அந்த நிர்வாகங்களை அவர்களே கவனித்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற ஏற்பாட்டையும் செய்தார். இப்படியாக வெகு விரைவில் இந்த பௌத்த நெறி என்பது மக்களிடையே பரவிவிட்டது. இதில் அவர் தத்துவம் என்று எடுத்துக்கொண்டால் புத்தரின் போதனை என்று போடப்பட்டிருக்கிறது. அந்த புத்தரின் போதனை என்பது சாதாரணமாக நிறைய சொல்லியிருக்கிறார். அதில் முக்கியமான ஒரே ஒரு தத்துவம் என்னவென்றால் மத்தியம மார்க்கம் என்று ஒன்று அவர் சொல்லியிருக்கிறார். மத்தியமம் என்றால் நடுநிலை. எந்த ஒரு விஷயத்திலையும் நடுநிலையில் இருக்கணும். இந்த ஓரத்துக்கும் போகக்கூடாது, அந்த ஓரத்துக்கும் போகக்கூடாது. சாப்பிட உட்கார்ந்தோம்னா வயிறார சாப்பிடணும், வயிறு நிரம்புற வரைக்கும் சாப்பிடணும். சில பேர் அடிக்கடி உபவாசம் இருப்பார்கள். அவர் வாழ்க்கையே நடந்தது. அவர் தவ வாழ்க்கையை மேற்கொண்ட போது உடம்பை வருத்தி கொண்டிருந்தார். ரொம்ப அளவுக்கு மீறி உடம்பை வருத்தி உடம்பே ஒரு வெறும் எலும்பாயிட்டுது. அந்த நிலையில் தான் அவருக்கு ஒரு தெளிவு ஏற்பட்டது. அவர் அப்படி போய்கொண்டே இருக்கிற போது ஒரு திருமண ஊர்வலத்தில் மக்கள் வந்து கொண்டிருந்தார்கள். இப்போ நம்ம ஊர்லெல்லாம் திருமண ஊர்வலம் என்றால் அதில் அந்த நாதஸ்வரமெல்லாம் வாசித்து கொண்டு முன்னால் போகிறாங்களவா, அது மாதிரி அங்கே வீணை வைத்து கொண்டு போவார்கள். முன்னால் ஒருத்தன் வீணையை வைத்து கொண்டு அந்த வீணையை மீட்டிக்கொண்டு பாடிக்கொண்டு போகிறான். பின்னால் ஊர்வலம். அந்த வீணையை பார்த்து பாடுவது போல அந்த பாட்டு, ஏ வீணையே நீ உன்னுடைய அந்த நரம்புகளை சரியானபடி முறுக்கேற்றினால் நல்ல இசை கொடுக்கின்றாய், அதற்கு மாறாக ரொம்ப அதிகமாக முறுக்கிவிட்டால் அது உடைந்து போய்விடும். அந்த நரம்புகள் அல்லது தந்திகள் என்று சொல்கிறார்கள் அல்லவா, அது எவ்வளோ முறுக்கணும்னு ஒரு வரையறை இருக்குது. அதை சரியாக இந்த சுருதி சேர்க்கிறதுன்னு சொல்கிறாங்களா, இந்த பெட்டிகளெல்லாம் சுருதி சேர்க்குறாங்களா, அதுபோல் வீணையிலையும் சேர்க்கணும். அதை ரொம்ப அதிகமாக அதை முறுக்கிட்டோன்னா அந்த கம்பி உடைஞ்சிடும். உடைந்து போனது கம்பியில் சத்தம் வராது. அதற்கு மாறாக ரொம்பவும் தொய்ந்து போகிற மாதிரி விட்டு விட்டால் அது சொத்து சொத்துன்னு சத்தம் வரும், நல்ல இசை வராது.
இந்த இரண்டுக்கும் இடைப்பட்ட நிலையில், சரியான நிலையில் அதை முறுக்கேற்றினால் இனிமையான இசை வருகிறது அப்படின்னு அந்த வீணையை பார்த்து சொல்லுவது போல ஒரு பாட்டு பாடிக்கொண்டு போனார்கள். அதை இவர் கேட்ட உடனே அவருக்கு இந்த உடம்பை நாம் அரண்மனையில் இருந்தபோது அளவுக்கு மீறிய சுகபோகத்தில் ஆழ்த்தி கொண்டிருந்தோம், அதுவும் தவறு. இப்போது நாம் தவம் செய்ய போகிறோம் என்று சொல்லி அளவுக்கு மீறி உடலை வருத்தி கொண்டிருக்கிறோம், இதுவும் தவறு. நடப்பதற்கே சக்தியற்ற நிலை ஆகிவிட்டது, அப்புறம் தவத்தை எங்கே போய் செய்ய முடியும்? ஆகவே சாப்பிட வேண்டும், அளவோடு சாப்பிட வேண்டும். இதை வைத்துக்கொண்டு தான் அவர் பின்னால் உபதேசம் செய்தார். எந்த ஒரு காரியத்தில் இறங்குவதாக இருந்தாலும் அதை நடுநிலையான மனத்தோடு இருந்து செய்ய வேண்டும். ஒருத்தனிடத்தில் அளவுக்கு மீறி பற்று வைக்கிறது இருக்கும், அப்போ அவன் செய்கிற குற்றங்களே நம்ம கண்ணுக்கு தெரியாமல் போய்விடும். தாய் தன்னுடைய குழந்தையினிடத்தில் அளவுக்கு மீறி பாசம் வைக்கின்றாள், அப்போ அந்த குழந்தை செய்கிற தவறுகள் அவள் கண்ணுக்கு தெரியாமல் போய்விடும். வேண்டாத ஒரு மனிதன் இருக்கிறான், அவன் மேலே வெறுப்பு ரொம்ப அதிகமாக போய்விடுகிறது. அதனால் அவன் நல்லது செய்தால் கூட அவன்லாம் நல்லது செய்ய மாட்டான், ஏதோ ஒரு காரணத்தினால தான் செய்கிறான் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இது இந்த விருப்பு வெறுப்பின் அடிப்படையில் வருகிறது. அதனால் அளவுக்கு மீறிய விருப்பத்தையும் வளர்த்து கொள்ள வேண்டாம், அளவுக்கு மீறிய வெறுப்பையும் வளர்த்து கொள்ள வேண்டாம். எல்லாவற்றிலும் எந்த ஒரு செயலிலும் நடுநிலையாக இருந்து செயல்பட்டால் வாழ்க்கையில் துன்பம் வராது. இது அவர் கண்டுபிடித்த ஒரு நெறி. இன்னும் ஒன்று, சுவாமிஜி முதல்லே சொன்னது போல நான் என்பதை அகற்றிவிட வேண்டும் என்பது. இவை எல்லாவற்றையும் விட முக்கியமாக சுவாமிஜி சொல்லுவது என்னவென்றால், அவருடைய அந்த இறுதி சொற்கள். அவர் சுவாமிஜி சொல்கிறார், என்னை மிகவும் கவர்ந்தவை புத்தருடைய இறுதி சொற்கள் என்று சொல்லுகிறார். அவருடைய கடைசி காலம் வந்துவிட்டது, சீடர்களெல்லாம் சுற்றிலும் நின்று கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு அவர் ரொம்ப வருத்தமாக இருப்பாங்க, அது இயற்கைதானே, யாராக இருந்தாலுமே வேண்டியவர்கள் முடிவு என்றால் வருத்தம் வரும். அது இவ்வளவு பெரிய மகான் நமக்கு குருவாக இருந்தார், இப்போது போகிறார், அதை நினைத்தால் வருத்தம் வரத்தானே செய்யும். அவர்களுக்கு அவர் ஆறுதல் சொன்னார், வருத்தப்படாதீர்கள், நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த நிலையை அடைவதற்கு பாடுபடுங்கள், நானும் உங்களைப் போல ஒருவன்தான், உங்களில் ஒவ்வொருவரும் என்னைப் போல் ஆக வேண்டும். இன்று நான் அடைந்திருக்கின்ற இந்த நிலையை நான் தவத்தினால் அடைந்தேன், அதேபோல நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய உழைப்பினால் இந்த நிலையை அடைய வேண்டும், அடைய முடியும் அப்படின்னு சொன்னார். இதையும் சுவாமிஜி அதை தான் சொல்கிறார், ஒவ்வொருவரும் அடைய முடியும். அவர் என்ன சொன்னார், இதையும் விட ஒருபடி தாண்டி போனார். அவர் என்ன சொன்னார், என் பிள்ளைகளாகிய உங்களில் ஒவ்வொருவரும் என்னை விட 100 மடங்கு சிறந்தவர்களாக விளங்க வேண்டும் என்று சொன்னார். அதுவும் புத்தருடைய அந்த எதிரொலி என்று சொல்லலாம். புத்தர் என்ன சொல்கிறார் என்றால், நான் ஒரு தனிப்பட்ட மனிதன், எனக்கென்று சில தனித்தன்மைகள் இருக்கின்றன என்றெல்லாம் நீங்கள் நினைக்க வேண்டாம், நானும் உங்களை போன்ற ஒரு மனிதன்தான், என்னுடைய சாதனையினால் இன்று இந்த நிலையை அடைந்திருக்கிறேன், நீங்களும் இதையே அடைய முடியும், அடைய வேண்டும், நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த நிலையை அடைவதற்கு பாடுபடுங்கள், இந்த உடல் போய்விடுகிறதே என்று வருத்தப்படாதீர்கள். இதுதான் அவருடைய இறுதி சொற்கள். ஆகவே ஒவ்வொரு மனிதனும் உன்னத நிலையை அடைய முடியும், அடைய வேண்டும் என்கிற அந்த மகத்தான செய்தியை புத்தர் வழங்கினார். அதுதான் என்னை ரொம்ப கவர்ந்து விட்டது என்று சுவாமிஜி சொல்லுகிறார். இதற்கெல்லாம் அடிப்படையாக உள்ளது என்ன என்றால், அந்த உலகளாவிய அன்பு, ஒரு வட்டத்துக்குள்ளே இருக்கிற அன்பு அல்லாமல் உலகளாவிய அன்பாக இருந்ததனால தான் புத்தர் இன்றும் போற்றப்படுகிற எத்தனையோ நாடுகளில், நம்முடைய நாட்டில் தோன்றிய அவர் இன்று உலகில் பல்வேறு நாடுகளில் போற்றப்படுகிறார். அதுக்கெல்லாம் காரணம் என்னவென்றால், அவர் உலகளாவிய அன்பு படைத்தவராக இருந்தார். இந்த அன்பு நம்ம இங்கே இப்போ இந்த இதுக்கு வருவதற்கு முன்னால் ஒரு நண்பரோடு பேசி கொண்டிருக்கிற போது அவர் ஒன்று சொன்னார், இன்று அன்னையர் தினம் அப்படின்னு சொன்னார். அதனால் அன்னையர் தினத்தை பற்றி ஏதாவது 2 வார்த்தை பேசுங்கன்னார். அது எனக்கு தெரியவே தெரியாது, அன்னையர் தினம்ங்கிறதே தெரியலை. நிறைய இப்போலாம் வருது, ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு தினத்தை போட்டுறாங்க, திடீர்னு நண்பர்கள் தினம்ங்கிறாங்க. அப்போ மீதி நாளெல்லாம் அப்போ நண்பர்களுக்கு கிடையாதான்னு ஒரு கேள்வி வருது. இன்று நண்பர்கள் தினம், மீதி 364 நாளும் நண்பர்கள் வந்தால் திரும்பியே பார்க்கக்கூடாதுன்னு அர்த்தமா? அது தெரியல. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த சிறப்பை வலியுறுத்துவதற்காக ஒரு நாளில் அதை சிறப்பாக கொண்டாடுனா அப்புறம் மீதி நாளெல்லாம் அது அதே மாதிரி இருக்கட்டும்னு சொல்கிறாங்க. சரி, அதுவும் நல்லது தான். அதுபோல் அன்னையர் தினம் என்று வைத்திருக்கிறார்களா இன்றைக்கு. அதனால் அதை பற்றி சொல்லுங்கள்னு சொன்னாங்க. நம்ம புத்தரை பற்றி நாளைக்கு புத்தர் பிறந்த நாள், புத்த பூர்ணிமா, அதனால் அதை பற்றி இன்றைக்கு பேசுவது என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இப்போ அன்னையர் தினத்தை பற்றி சொல்லணும் போது யோசனை பண்ணி பார்க்கும்போது இதில் ஒன்றும் பெரிய கஷ்டம் ஒன்றும் தெரியல. ஏனென்றால்
அன்னை என்றாலே அன்பு தானே, வேற என்னத்தை போய் சொல்லணும்? அன்னைங்கிறதுக்கு இன்னொரு வார்த்தை என்ன? அன்பு. உலகத்திலேயே ஒவ்வொரு மனிதனிடத்திலும் மிகப்பெரிய அன்பை செலுத்துகின்ற ஒருவர் யார் என்றால் அன்னை தான். புத்தர் மாதிரி எல்லாரும் இருக்கிறது இல்லைல்லவா? மற்ற எல்லா மனிதர்களும் விருப்பு வெறுப்பின் அடிப்படையிலே தான் பழக வேண்டி இருக்கிறது. ஒருத்தனோடு பழகிறோம், நமக்கு பிடித்திருந்தால் தொடர்ந்து பழகிறோம், சில சமயத்தில் அவன்கிட்ட போய் அவன் பழகுவான் அப்படின்னு சொல்லிடுறோம். ஆனால் எந்த தாயாவது தன்னுடைய பிள்ளைகளின் இடத்துல இவன்கிட்ட போய் யாரையா பழகுவாங்கன்னு சொன்னது கேட்டிருக்கிறாமா? அவள் 4 பிள்ளைகள் இருந்தால் 4 பேரும் 4 விதமாக இருக்கலாம். சில பேர் ரொம்ப உயர்ந்த நிலையில் இருப்பான், சில பேர் சாதாரணமாக இருப்பான், சில பேர் கெட்டவனாகவும் கூட இருப்பான். கெட்டவனாக இருந்தாலும் கூட அவனிடத்தில் அன்பு செலுத்துகின்றவள் தானே அன்னை. அதுதானே அன்னை சாரதா தேவி அந்த அன்னையர்களுக்கெல்லாம் அன்னையாக விளங்கியவங்க. அதுதானே சொன்னாங்க, நான் நல்லவர்களுக்கு எப்படி அன்னையோ அதுபோல கெட்டவர்களுக்கும் தான் அன்னை, சரத்துக்கு எப்படி அன்னையோ அதுபோல அம்சத்துக்கும் தான் அன்னை அப்படின்னு சொன்னாங்க. சரத் என்பவர் சாரதானந்தர், அன்னை சாரதாதேவிக்காகவே தம் வாழ்க்கையை அர்ப்பணித்து கொண்ட ஒரு மாமனிதர். அவரிடத்தில் அன்னை அன்பு செலுத்துகிறது இயல்பு தான். இன்னொருத்தன் அவன் ஆன்மீகம்லாம் தெரியாவிட்டா கூட போட்டும், அவன் திருடிக்கிட்டு இருப்பான், அங்கே போவான் அங்கே வருவான், திருடுவான், உள்ளே போயிடுவான். ஆனால் அன்னை சாரதாதேவியின் இடத்துல அவன் அன்பு வைத்திருந்தான். அது அவன் பூர்வ பொண்ணியம். அவனுக்கு அம்மாவும் அதே மாதிரி அவனிடத்தில் அன்பு வைத்திருந்தார்கள். அதுதான் அவங்க சொல்கிறாங்க. அதனால் என்னை பொறுத்தவரையிலையும் எல்லாரும் எனக்கு பிள்ளைகள் தான் சொன்னாங்கல்லவா, அதுதான் அன்பினுடைய முதிர்ந்த நிலை. அந்த முதிர்ந்த நிலையைத்தான் புத்தர் தம்முடைய வாழ்க்கையிலே விளக்கி காட்டினார். அந்த அன்பு என்பது பரிபூரணமான அன்பு எப்படி இருக்கும் என்பது தான் புத்தருடைய வாழ்க்கையினுடைய விளக்கம். அன்னை அன்னை என்றால் எப்படி அன்பு என்று சொல்லுகிறோமோ அதுபோல புத்தர் என்றாலும் அன்பு என்றே சொல்லிவிடலாம். அந்த அன்பு தான் அவரை உலகம் முழுவதற்கும் உரியவராக்கியது. அதனால் நாம் சாதனை செய்கிறோமா, தவம் செய்கிறோமா, ஆன்மீகவாதியாக இருக்கிறோமா இல்லையா என்ற கேள்விகளுக்கெல்லாம் புத்தர் முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. நாம் மற்றவர்களிடத்தில் அன்பு செலுத்துகிறோமா அவ்வளோ போதும். அந்த அன்பு ஒன்று தான் மனிதன் பின்பற்ற வேண்டிய நெறி என்பதைத்தான் அவர் எடுத்து சொன்னார். சுருக்கமாக சொன்னால் புத்தருடைய போதனை என்பது அதுதான், அன்பு செலுத்துங்கள், அன்பு செலுத்துங்கள், அன்பு செலுத்துங்கள், இவ்வளவுதான். அதை காட்டுவதற்காக வந்த அந்த புத்தருடைய நாள் தான் நாளை புத்த பௌர்ணமி, புத்த பூர்ணிமா என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். அதனை முன்னிட்டு இன்று நாம் அவரை பற்றிய சில கருத்துக்களை சிந்தித்தோம். அந்த பூரண ஞானம் பொலிந்த நன்னாடு புத்தர் பிரான் அருள் பொங்கிய நாடு என்று மகாகவி பாரதியார் பாடியிருக்கிறார். பூரண ஞானம், புத்தர்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்னென்னா ஞானம் பெற்றவர்னு அர்த்தம். போதி மரத்தடியில் அவர் ஞானம் பெற்றார்னு சொல்கிறோமே, அது காரணம் என்னென்னா போதிங்கிறது ஞானத்தை கொடுத்த மரம்னு அர்த்தம். புத்தர் என்றால் ஞானம் பெற்றவர், போதம் என்றால் ஞானம், அதை பெற்றவர் புத்தர். அந்த பூரண ஞானம் பொலிந்த நன்னாடு புத்தர் பிரான் அருள் பொங்கிய நாடு. அப்போ ஞானம் ஒரு இடத்துல இருக்கிறது என்பதற்கு அடையாளம் என்ன என்றால் அருள் தான். நான் ஞானியாக இருக்கிறேன், மற்ற யாரையும் நான் பொருட்படுத்த மாட்டேன் என்றால் அவன் ஞானி அல்ல. ஒரு உண்மையான ஞானி உலகம் முழுவதனிடத்திலும் அன்பு செலுத்துகின்றவனாக இருக்க வேண்டும். அப்படி வாழ்ந்தவர் தான் புத்தர். அதையே தான் அவர் போதித்தார். அதற்காகவே அவர் தம்முடைய வாழ்க்கை முழுவதையும் அர்ப்பணித்தார். அவருடைய அந்த பிறந்த நாள் வருவதை முன்னிட்டு அந்த கருத்துக்களை நாம் மனத்தில் கொள்வோம். அந்த அன்பு நெறியை முடிந்த வரையிலும் வாழ்க்கையில் பின்பற்றுவோம். சீர்பெருகு வங்க நிலம் சிறக்க வந்தோம், ஸ்ரீராமகிருஷ்ணர் பதம் சிறமேற்கொண்டோம், பார்ப்புகழும் வேதாந்த பயிர் வளர்த்தோம், பாரதத்தின் பெருமை எங்கும் பரவச் செய்தோம், வேர்பரிய எதிர்வாதம் விரித்து கூறி வீண்வாதம் செய்பவரை வாதில் வென்று வெற்றி தார்புனைந்த தவயோகி விவேகானந்தன் தாழ்பணிந்து வாழ்வோம் இத்தரணி.